ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 2023 ரிலீஸ் ஆன த கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளார் மூன் படத்தோட கதை தான் இப்போ கம்ப்ளீட் நரேட் பண்ண போகிறேன். இதனுடைய டேரக்டர் மார்டின் ஸ்கார்செஸி. சில படங்கள் த்ரில்லான படங்கள் இல்லை சஸ்பென்ஸான படங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் தப்பு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆர்வமாக கடைசி வரைக்கும் பார்ப்போம். சில படங்களில் ஆடியன்ஸ்க்கு வந்து டேரக்டர் ரிவீல் பண்ணிடுவார், இவன் தான் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அது தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம படம் பார்ப்போம். ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ்க்கு இவன் தான் தப்பு பண்ணான்னு தெரியாதுல்ல. அப்போ அவனை எப்படி பிடிக்கிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்த போகிறாங்க, அவன் மாட்டினா என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், இல்லை தப்பிச்சிருவானா அப்படின்றதுக்காகவே உட்காந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரியான படங்கள் த கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளார் மூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் உண்மையாக நடந்த சம்பவத்தை வச்சு எடுத்த படம். அதுவும் நாவல் வந்துச்சு, அந்த நாவல் இருந்து சில விஷயங்களை அப்படியே எடுத்து இது படமாக வந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த நாவல் பற்றி தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும்ல, யார் தப்பு பண்ணாங்க, எதனால பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி இருந்ததுன்னா கடைசியில் நடந்துச்சு, இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஸோ அந்த படத்தில் சுவாரஸ்யமாக என்னத்தை சொல்ல இருக்கு அதை சொல்லியிருக்காரு மார்டின் ஸ்கார்செஸி. அவருக்கே உள்ள சிக்னேச்சரான விஷயங்கள், ஒரு சீக்வன்ஸ் நடக்குதுன்னா அந்த மியூசிக்கில் செட் பண்ணுவார், பியூட்டிஃபுல்லாக அந்த சீக்வன்ஸை கொண்டு போவார். அப்படி இந்த படத்தை கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நெருக்கம் அது வரைக்கும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாரு. கிட்டத்தட்ட 10 ஆஸ்கர் அவார்டுக்கு இந்த படம் நாமினேட் ஆச்சு வேற கேட்டகரிக்கு. பட் எதுவுமே வின் பண்ணலனாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி மார்டின் ஸ்கார்செஸி டைரக்ட் பண்ணதில். அவ்வளோ ஹார்ட் ஹீட்டிங்காக இல்லைனா கூட மைல்டாக கொண்டு போனாலும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக அதை பற்றி யோசிக்கக்கூடிய வகையில் இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை அவுட்லைன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து படத்துக்குள்ளே போகிறேன். ஒவ்வொரு சீன்ஸை நம்ம வந்து நரேட் பண்ணும்போது இன்னும் இந்த படத்தை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓசேஜ் இன மக்கள் இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க பூர்வக்குடி, இப்போ இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பூர்வக்குடியெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் அந்த நாட்டு மக்கள் ஸோ அவங்க இருக்காங்க இல்லையா. யூரோப்ல இருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாங்க. இந்த ஓசேஜ் இன மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலாச்சாரம் நாகரிகமாக இருக்கட்டும் அது எல்லாமே நதிக்கரை ஓரத்தில் தான் உண்டாச்சு. ஏன்னா நதிக்கரை ஓரத்தில் தான் நமக்கு வந்து விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் மட்டும் இல்லாமல் வாழ்றதுக்கு உகந்த பகுதியாக இருக்கும். அப்படி இவங்க வந்து இருந்தாங்க, வளமான பகுதியில் விவசாயமும் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க விவசாயம் மட்டும் இல்லாமல் இந்த வேட்டையாடுறது, மாடு வேட்டையாடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க. யூரோப்ல இருந்து இங்க வந்தவங்க ஓசேஜின மக்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டாங்க. என்ன இவ்வளவு வளமா வச்சிருக்காங்க, இவ்வளவு விவசாயம் பண்றாங்க, இந்த நிலம் நமக்கு வேணும்னு வந்து நினைச்சாங்க. ஸோ அதுக்கு சதி பண்ணியும் சரி. அண்ட் அப்போ ஃபெடரல் கவர்மெண்ட், இப்போ வரைக்குமே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் தான். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டேட்ஸ் அவங்களால உருவாக்கப்பட்ட அரசு. ஸோ அவங்க ஸ்டேட்ஸ் தான் அந்த அரசை வந்து தீர்மானிக்குது. ஸோ அப்படின்னும் போது அந்த அரசும் வந்து ரேசிஸ்டா இருந்தாங்க, இனப்பாகுபாடு பார்த்தாங்க. இந்த ஓசேஜின மக்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்து அங்கிருந்து அந்த மக்கள் துரத்துறதுக்கு அந்த கவர்மெண்ட்டே வேற உடந்தையா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த நிலம்லாம் தேவையில்ல, உங்களுக்கு ரிசர்வேஷன் மாதிரி உங்களுக்கு வேற ஒரு நிலத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம், நீங்க இந்த இடத்த காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுச்சு. ஸோ இவங்களுக்கு ஒக்லஹாமா அப்படின்ற ஒரு பகுதி அங்க வந்து கொடுத்தாங்க. அது எதுக்குமே பிரோஜனம் இல்லாத வேஸ்ட் லேண்ட் மாதிரி தான் அந்த வெள்ளைக்காரங்களுடைய மதிப்பீட்டுல. ஆனா அந்த நிலத்துல வந்து இவங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு அடியில வந்து அந்த எண்ணெய், அந்த ஆயில்லாம் வந்து வளமா இருந்துச்சு. அந்த எண்ணெயை பயன்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பணக்கார இருந்தாங்க. அவங்க எதிர்பாராத விதமா கடவுள் கொடுத்தது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. உலகத்திலே வந்து குறுகிய காலத்துல ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனா ஆகிற அவ்வளோ ஒரு அளவுக்கு பணம் சம்பாதிச்சாங்க அந்த ஓசேஜின மக்கள். அப்படி அவங்க லைஃபே மாறிச்சு. அப்படி மாறினாலும் மறுபடியும் இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் வந்து பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பணம் ஹேண்டில் பண்ண தெரியாது, இவங்க வந்து இன்காம்பிட்டன்ட், அதுக்கு தகுதியான ஆட்கள் வந்து கிடையாது பணம் வந்து மேனேஜ் பண்றதுல, அது செலவு பண்றதும் சரி, எவ்வளவு வருது போகுதுன்ற கணக்கு தெரியாத ஆட்கள்ன்றதால அவங்களுக்கு வெள்ளைக்காரனே ஒருத்தனை கார்டியனா போட்டாங்க. நீங்க எதா இருந்தாலும் அவங்ககிட்ட அவன் சிக்னேச்சர் மூலியமா தான் பேங்க்ல இருந்து ப்ராசஸே வந்து பண்ணணும், பணமும் எடுக்கணும், பணம் போடுறதா இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து ஃபுல் பிளட், ஆஃப் பிளட் அப்படின்லாம் இருந்தாங்க. ஃபுல் பிளட்ன்றது அவங்க எல்லாமே கல்யாணம்னா கூட ஓசேஜ் இனத்திலே ஓசேஜின ஆம்பளையை வந்து கல்யாணம் பண்றது, இல்லை பெண்ணை கல்யாணம் பண்றது, அப்படி வம்சாவளியா அந்த பிளட்ல வந்து எந்த கலப்படம் இல்லாமல் அப்படியே வர பிளட் லைன் அவங்க ஃபுல் பிளட் பீப்புள். இதே ஆஃப் பிளட்னா அவங்க கல்யாணம், இப்போ ஓசேஜின பொண்ணு இருக்கு இல்லை வந்து பையன் இருக்கு அப்படின்னா அவங்க வெள்ளையா இருக்கிற இனம் மற்ற ஆட்கள் கூட வந்து திருமணம் பண்ணிக்கிறது. ஸோ அப்படி ஒரு உறவுன்னும் போது அவங்க ஆஃப் பிளட், அவங்களுக்கு வர குழந்தைகள் எல்லாமே ஆஃப் பிளட் குழந்தைங்க. ஸோ இவங்களுக்கு தான் சொத்து போகும். ஸோ இதுல எதுனா பேரண்ட்ஸ் காணா கூட அந்த குழந்தைங்களுக்கு போகும், இல்லை குழந்தைங்களுக்கு எதுனா ஆனால் கூட அப்படியே மாறி மாறி வந்து சொத்து வந்து போகும். இந்த வெள்ளைக்காரங்க என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா, இப்படியாப்பட்ட ஃபேமிலியில அந்த ஃபுல் பிளட்ல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும், அவங்க ஏற்கனவே வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக வந்திருப்பாங்க. அரசாங்கம் ஏற்கனவே அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிலம் அவங்களுக்கான நிலம் தான், அது யாரும் வந்து வாங்கவோ விற்கவோ வந்து முடியாது. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோம், அவங்க செத்துட்டாங்கன்னா இல்லை சாவடிச்சிட்டோம்னா அப்போ அந்த நிலம் நமக்கு தானே வரும் அப்படின்ற ஆங்கிள் இவனுங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இவங்களுடைய நினைப்பு என்னவா இருந்துச்சுன்னா, நமக்கு நம்ம ஃபேமிலிலேயே ஒரு வெள்ளைக்காரர் இருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம போய் வந்து அந்த கார்டியன் கிட்ட எல்லாம் முன்னாடி போய் நிற்க வேண்டாம். ஸோ இவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து சில சலுகைகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இவங்க அப்படியே
அந்த கலாச்சாரங்கள் வந்து ஒன்னோட ஒன்று வந்து மிங்கிளாக ஆரம்பிச்சது. ஸோ இவங்க அவங்க கூட கலப்பெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிதான் வந்து போச்சு. அண்ட் இதுல கில்லர்ஸ் ஆஃப் த ஃபிளார் மூன் ஏன் தலைப்பு வச்சாங்கன்னா, மே மாசம்ன்றது வந்து அமெரிக்கர்கள் வந்து வசந்த காலமா வந்து பாக்குறாங்க. அதுவும் இந்த ஓசேஜின மக்கள் அவங்க ஒக்லஹாமா அப்படின்ற கடவுளை தான் வந்து கும்பிடுறாங்க. அவர் வந்து ஒரு இயற்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சூரியனே அவங்க வந்து காட்ஃபாதரா வந்து பாக்குறாங்க, நெருப்பை அப்பாவா பாக்குறாங்க, நிலவை அம்மாவா பாக்குறாங்க. அப்படி இயற்கையை வந்து வழிபடுறவங்க. அண்ட் இயற்கையை தான் இவங்க வந்து விவசாயம் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. மே மாசம் வசந்த காலம் அந்த ஓசேஜின மக்களுக்கு. அந்த டைம்ல அந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய நிலப்பரப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குமா. மே மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அந்த டைம்ல வர அந்த மூன் வந்து பூமியில இருந்து நிலவு அந்த இடத்துல கொஞ்சம் விலகி இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அந்த பர்டிகுலர் மே மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ அதனுடைய சைஸும் வந்து நமக்கு பார்க்க சின்னதா தெரியும். அதனுடைய நிறமும் வந்து வெள்ளை நிறத்துல இருக்காது, கொஞ்சம் கலர் மாதிரி வந்து இருக்கும். அது பார்க்கவே ஒரு பூ மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஓசேஜின மக்கள் அவங்க என்ன, அது வந்து ஒரு வளத்தை வந்து குறிக்குதான். அதுதான் அவங்க ஃபிளார் மூணுன்னு வந்து அதை சொல்றாங்க, அந்த மூணை, அந்த நிலவை. ஸோ அப்படியாப்பட்ட நிலவு அதை நம்பிக்கையில இருந்து அந்த மக்கள் அவங்களை கொண்டாடுங்கள்ல, த கில்லர்ஸ் ஆஃப் த ஃபிளார் மூன், அந்த இனத்தை அழிச்சாங்க காசுக்காக, அந்த சொத்துக்காக. ஸோ அவங்கள பத்தின கதை தான் இது அப்படின்றது தான் வந்து தலைப்பா வச்சிருந்தாங்க, த கில்லர்ஸ் ஆஃப் த ஃபிளார் மூன். சூப்பரா இருக்கும் இந்த படத்தோட கதை. வாங்க இப்போ படத்தோட கதை நான் சொல்லி கேட்போம், கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஓசேஜின மக்கள்லேயே வந்து பூர்வம் வீகமா அந்த ஃபுல் பிளட்டா இருப்பாங்கல்ல, எதுவும் கலப்பு இதெல்லாம் நடக்காம அவங்க நம்பிக்கை சார்ந்து மதத்துல மிகப்பெரியவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பைப் மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க. அதை ஆண்டவனுக்கு வந்து காமிப்பாங்க. காமிச்சு வேதனைப்படுவாங்க. நம்ம இனம் வந்து முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இதுக்கப்புறம் இருக்க போறதில்ல, அதனால இதுக்கு மேல இந்த புனிதமான விஷயம் எங்ககிட்ட இருக்க வேண்டாம், உங்ககிட்டயே அது மரியாதை இருக்கும்போது உங்ககிட்டயே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பள்ளம் தோண்டி அது வந்து புதைப்பாங்க. அது புதைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்களும் அதை கையில வச்சு அழுதுகிட்டு, நம்ம இந்திய நாட்டு கலாச்சாரம் மாதிரிதான் எல்லாமே இருக்கும். அதை வந்து கையில வச்சு அழுகுறதா இருக்கட்டும், ஒப்பாரி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு மங்களகரமான விஷயம் இருந்தா அது வந்து இந்த கொலவை சத்தெல்லாம் வந்து போடுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூமியில வந்து புதைப்பாங்க. எதுக்குன்னா முன்ன மாதிரி வந்து இவங்களுடைய இனம் இவங்களுடைய இனத்தோடய இருக்க போறதில்ல. இதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்களோட கல்யாணம் நடக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க மொழியை நம்ம பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம மொழியை பத்தி எல்லாமே மறக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்க போகுது, இது எங்களால பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க புதைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நிலப்பரப்புலயே வந்து கொப்பளிச்சு டக்குன்னு வந்து வெடிச்சு பூமியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அப்படியே பீச்சி அடிக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் இவங்க லைஃபே வந்து மாறுறத விஷுவலா சூப்பரா காமிப்பாங்க. இந்த ஒசேஜ் இன மக்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அவங்களுடைய அந்த இடம், அந்த பகுதியோட ஜிடிபியே வந்து பயங்கரமா இருந்துச்சான். இண்டிவிஜுவலுடைய அந்த வளம், அவங்க எல்லாமே கோடீஸ்வரரா இருந்தாங்க. கார்கள் வந்து கணக்கு இல்லாம வந்து வாங்கினாங்க. அந்த கேம்ஸும் வந்து பெரிய பணக்காரங்க விளையாடுற கேம்ஸ், இந்த கோல்ஃபா இருக்கட்டும், ஷூட்டிங்கா இருக்கட்டும், ஆர்ச்சரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. காருக்கு வெள்ளைக்காரனை வச்சு டிரைவராகவே பயன்படுத்துனாங்க. பாருங்க, ஒரு கார் வாங்குறது பெரிய விஷயம், அந்த காருக்கு வேலைக்காரன் யாரு? வெள்ளைக்காரன். அவங்களுடைய ஆயில் இதுலலாம் ரிஃபைனரிஸ்லாம் வேலை செய்யறது யாரு? வெள்ளைக்காரன். ஸோ இப்படிதான் வேலைக்கு ஆளுங்கள்லாம் வந்து ரெக்ரூட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி அந்த விஷுவல்ஸை வந்து காமிப்பாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் 1919 வருஷம் ஹீரோவை காமிப்பாங்க. அவர் பேர் ஏர்னஸ்ட். அவன் ட்ரெயின்ல வருவான். இந்த ஓசேஜின மக்கள் இப்போ வந்து ஒக்லஹோமால வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து ஃபேர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு டவுன் இருக்கும். அந்த இடத்துல ட்ரெயின் நிற்கும். ஏர்னஸ்ட் ட்ரெயினை விட்டு இறங்குவான். இறங்கின உடனே அந்த இடத்துல காமிக்கிற காட்சியெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னா, அவன் வந்து ஒரு கம்பெனி, இந்த ஆயில் கம்பெனி, அந்த ஆயில் கம்பெனி, பிலிப்ஸ் ஆயில் கம்பெனி, அதெல்லாம் வந்து காமிப்பான். இது யாருக்கெல்லாம் வந்து வேலைக்கு வந்திருக்கீங்களோ வாங்கடா, இங்கே வாங்கடா, என்கிட்ட வாங்க வந்து கொடுப்பான். ஆளுக்கு போட்டி போட்டுன்னு வருவானுங்க. இன்னொரு கம்பெனி காமிப்பான், எங்க ஆளுங்கெல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்து கூட்டு போவாங்க. ஏர்னஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரும்போது ஹென்ரி ரோவன் அப்படின்ற ஒரு ஓசேஜின மக்கள் ஒரு ஆளு, பூர்வக்குடி, அவர் வந்து ஏர்னஸ்ட்டை பார்த்து, ஏர்னஸ்ட் தானே நீங்க அப்படின்னா, ஆமா நான் தான், உங்களை கூட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கார்ல கூட்டு போவான். அவன் கூட்டு போகும்போதே ஏர்னஸ்ட் வந்து பார்ப்பான், ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்கும், ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். இது யாருதுன்னு வந்து கேட்டா ஹென்ரி சொல்லுவான், இது எந்த அப்படின்னு வந்து சொல்லுவான். அவனுடைய இடம் அவ்வளோ பெருசு. அவன் எங்க இப்போ வந்து ஏர்னஸ்ட்டை கூட்டு போறான்னா, ஏர்னஸ்டுடைய அங்கிள் வில்லியம் கிங் ஹேல் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த ஹென்ரியோட பண்ணை, அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, மாட்டு பண்ணை, அவ்வளோ பெரிய இடம், அந்த இடத்துல தான் வீடு கட்டி அவரே வந்து இருக்காரு. அவர் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கிங்க்குன்னு கூப்பிடுவாங்க மரியாதையா. ஏன்னா அவர் வந்து ஒரு டெப்யூட்டி ஷெரீஃப். அங்க இருக்கிற மக்களுக்கு
அவர் வந்து ஒரு தலைவன் மாதிரி நல்லது கெட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், அவங்களுக்கு ஒரு கார்டினா வந்து கைட் பண்ணுவார், அவங்க லாங்குவேஜ் வேற பேசுவார். அப்படின்னால அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட். அவருக்கு ஒரு டிரைவர் மாதிரி இவன் வந்து போகிறான், இவன் ஹெல்ப் பண்ணுறான் ஹென்றி. அவருடைய அதாவது ஏர்னஸ்டுடைய அங்கிள் தான் வில்லியம் கிங் ஹேல். இப்போ 1919 போது முதல் உலக போர் முடிஞ்சு ஒரு வார்ல ஹீரோவா செயல்பட்டு இப்போ வந்துட்டு இருக்கான். அவனை கூட்டு வராரு. கூட்டு வந்து வீட்டு பக்கத்துல அங்கே ட்ராப் பண்ண உடனே அவன் காரை விட்டு வருவான். அங்கிள் ஹெயில் என்ன பண்ணுவாருன்னா வாடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிப்பாரு. வார் டைம் ஹீரோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அவருடைய ஒய்ஃபு மகள் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உள்ள கூட்டு போவார். கூட்டு போயிட்டு பேசுவார் இவங்கிட்ட, ஏர்னஸ்ட் கிட்ட. சண்டைலாம் எப்படி போச்சு, நீ எதனா ரத்தத்தை சிந்தினீங்க அப்படின்னு கேட்டா இவன் ரத்தத்தை சிந்திருக்கான், பார்த்துருக்கான் வேற. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து வயிற்றுல அடிபட்டிருக்கு போல, அதுக்கு பெல்ட் போட்டாங்க போல ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க, வெயிட் எதுவும் நீ தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ஓகே. அப்புறம் இவருக்கு ஒரு ஆள் தெரியும் போல அங்கிள் ஹேல்க்கு, அதாவது கெல்சி மாரிசன் அப்படின்ற ஒரு நபர். அவனை நீ பாத்தியா அப்படின்னு வந்து கேட்டா அவனெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் சரி சண்டையில நீ என்ன உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா இவன் குக்காக தான் இருந்திருப்பான், சமையல் வேலை பண்ணியிருப்பான். ஜெயிக்கிறதுக்கு நீ சமைச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தியா அப்படின்னு வந்து இவர் கேட்பாரு. ஆமான்னு வந்து இவன் வந்து சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் அங்க பொண்ணுங்கெல்லாம் எப்படி, பொண்ணுங்கெல்லாம் வருவாங்களா, அவங்க கூட ஏதாவது நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தியா அப்படின்னு கேட்டா பொண்ணுங்க தான் என்னுடைய பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் சொல்லுவான். எந்த மாதிரியான பொண்ணுகள் உனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா ஒயிட் கலர் பொண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு அங்கிள் கேட்பாரு, வெள்ளையா, இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் உனக்கு ஓகேவா, இந்த பொண்ணுங்களை மேல எதுனா கண்ணு வைப்பியா, எந்த மாதிரியான பொண்ணுங்க சொல்றீங்க, இங்க இருக்கிற பொண்ணுங்க, ரெட் இந்தியன்ஸா, இந்த பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெட்டா இருக்கட்டும் ஒயிட்டா இருக்கட்டும் என் ப்ளூவா இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஐ லைக் ஆல் டைப் ஆஃப் உமன், அதுவும் குண்டா இருந்தாலும் சரி சாஃப்டா இருந்தாலும் சரி, ஒன் தட் ஸ்மெல் குட், எது வந்து கொஞ்சம் நல்லா வாசனையா இருந்தோ அதுவே எனக்கு போதும், எதா இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, என்னடா எல்லா பக்கமும் கண்ணு போகும் போலயே உன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்குள் சொல்லுவாரு. தண்ணி அடிப்பேன்னு கேட்பாரு. சரக்கும் அடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சரக்கெல்லாம் இங்க அதிகமா அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, ஏன்னா அவர் வந்து இங்க ரிசர்வ்டு டெப்யூட்டி ஷெரீஃபா வந்து இருக்காரு. அவர் அங்க வச்சுட்டு இருக்க அந்த ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அதெல்லாம் காப்பாரு. நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கேன், சின்ன தப்பு பண்ணாலும் சரி அது எல்லாத்துக்கும் வந்து தண்டனை வந்து இருக்கு, அதுக்காக சின்னதா பண்ணாத பெருசா பண்ணு, ஆனா பெருசா பண்ணாலும் அதுக்கேற்ற உனக்கு பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கதான் போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இவன் வந்து இல்ல நான் எதுவுமே வந்து தப்பா பண்ண மாட்டேன், நான் என் கண்ட்ரோல்ல வந்து கரெக்டா வந்து இருந்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் மட்டும் வார்ன் பண்ணுவாரு. இங்க இருக்கிற ஓசிஹெச் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப கைண்டான பீப்புள், இந்த பீப்புள் வித் பிக் ஹார்ட். ஆனா சிக் பீப்புள், நோய் வாய்ப்படுறவனுங்க சீக்கிரமே செத்து போயிடுவானுங்க. ஸோ எப்படியாப்பட்டவங்க தான் இங்க இருக்காங்க, அவனுக்கு நீ சாதாரணமா இட போட்டுறாத, அவங்க நோட் பண்ணுவாங்க நீ வெளியில வந்துட்டு நீ எப்படி பிஹேவ் பண்றன்ற விஷயத்தெல்லாம் சைலண்டா எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இல்லை, எல்லா விஷயத்த பத்தினா எல்லா நாலேஜும் அவங்களுக்கு வந்து இருக்கதான் செய்யுது, உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க உன்னை பத்தி, அவங்களுக்குள்ளேயே வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அந்த பயத்துல பறவை வந்து பிபி பீப் பிபி பீப் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும்ல, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவன் வந்து சிரிச்சுட்டு ஓகே நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். வாசிப்பியான்னு வந்து கேட்பாரு. நான் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு புக் எடுத்து கையில கொடுப்பாரு. ஓசிஜின மக்களுடைய ஹிஸ்டரி பத்தின புக் அது, இதை பத்தி அவங்கள நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ அவங்க கூட எல்லாம் பழக ஆரம்பி, அண்ட் உனக்கு ஒரு வேலை வேற நான் பார்த்து வச்சிருக்கேன், உன்னால வெயிட் தூக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னல, அதனால உனக்கு கேப் டிரைவரா அதாவது கார் டிரைவர் வேலை வந்து உனக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. சரின்ட்டு இவனும் வந்து ஒத்துப்பான். இவனுடைய பிரதர் பைரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், இவனுடைய பிரதர், இவன் அங்கிள், இவங்கெல்லாம் வந்து இங்க ஒன்னா இருப்பாங்க. அண்ட் அந்த அங்கிளுக்கு வந்து ஒய்ஃபு ஒரு பொண்ணு இதெல்லாம் வேற இருக்கும். இப்போ ஹீரோயினை வந்து காமிப்பாங்க. ஸோ அவளுடைய பேர் மோலி. ஸோ மோலி வந்து ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படுவா. ஏன்னா அந்த அங்க இருக்கக்கூடிய பகுதியில அந்த ஃபேர்ஃபேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுன்ல ஓசேஜின மக்கள் அப்பப்போ ஆட்கள் வந்து இறந்து போவாங்க. இறந்து போன நபர்களை பத்தின இன்வெஸ்டிகேஷன், யாரா கொலை பண்ணாங்களா இல்ல சூசைடா, அந்த விஷயம்லாம் எதுவுமே வந்து வெளிப்படையா தெரியாது. ஒரு விஷுவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து குழந்தைய வந்து கையில தூக்கும், அந்த பொம்பளை வந்து சுட்டுட்டு அந்த குழந்தைய வேற தூக்கிட்டு போவாங்க. எதனால இது நடக்கிறதெல்லாம் வந்து கிளியரா ஆரம்பத்திலேயே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா அது எதுக்குன்றதை நான் கதை நரேஷன் அப்பயும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். அந்த மோலி என்ன பண்ணுவான்னா ஹீரோயினை அவ பிட்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவளுடைய அந்த அக்கௌண்டன்ட் மாதிரி ஃபினான்ஷியல் கார்டியன், அவர் முன்னாடி போய் நின்று அதை உட்காந்துட்டு இருப்பா. பேங்க்ல அவர் வந்து கேட்பார் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் டயபெட்டிஸ் பேஷண்ட், அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே கொஞ்சம் காசு வந்து தேவைப்படுது, அதுக்கான ரெசிப்ட் எல்லாம் நான் வச்சிருக்கேன், சரின்னா இவ்வளோ காசு தேவைப்படுது இந்தா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அதுக்கான சாங்ஷன் வந்து அவர் வந்து பண்ணுவார். பண்ணாலும் உடம்ப பார்த்துக்கணும் போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த கேட்பாரு, உங்க அம்மா என்ன 319.5 சென்ட் வந்து $319 5 சென்ட் கிராசரி ஷாப்ல மீட்டுக்காக கறிக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்காளே, அவ்வளோ தின்றாங்களே, அது என்ன ஒரு ஆளுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு வந்து கேட்க அவ வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்கும்.
அதையும் வந்து நீ கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்ட்டு இவ சொல்லுவா. சொல்லிட்டு அங்கிருந்து போவா. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லைன்றது அதை காமிக்குது. அண்ட் பேங்க்குக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஓசேஜின மக்களா இருக்கட்டும், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த வெள்ளைக்காரங்களா இருக்கட்டும் இருப்பாங்க. அங்க கிளர்க் வந்து சொல்லுவான், யார் யாரெல்லாம் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்குல்ல, ரெஸ்ட்ரிக்டட்னா அவங்களுக்கு வந்து கார்டியன் வரணும். ஸோ இந்த மக்கள் வந்து டைரக்டா போய் அவங்களால பணம் எடுக்க முடியாது, அவங்களாம் ரெஸ்ட்ரிக்டட். அவங்களுக்கு கார்டினா ஒயிட் மென் தான் வந்து சைன் போறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் பண்ணாதான் அங்கே பணமும் போட முடியும், இல்லை எடுக்கவும் முடியும், மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. அன்ரெஸ்ட்ரிக்டட்னா அவங்க வந்து அவங்களே டைரக்டா போய்க்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து லைன்ல நிற்க வச்சுட்டு இருக்கும்போது இன்னும் சில வெள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுக்கிறோம், ஃபோட்டோன்றது ரொம்ப முக்கியமானது, அது ஹிஸ்ட்ரியில் அப்படியே வந்து பாதுகாக்கப்படுறது அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டால் ஒருத்தர் $40 இன்னொருத்த வந்து நான் எடுக்கிறேன்னு வந்து சொல்லுவான். அவன் எடுக்கிறான், அவனுக்கு வந்து இந்த விஷயம் எக்ஸ்பர்ட் கிடையாது, அவன் அமெச்சர் தான், நான் தான் எக்ஸ்பர்ட், நான் ப்ரொஃபஷனலாக எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூட்டிட்டு போக பார்க்கும்போது என்கிட்ட $35 தான் இருக்கு அப்படின் போது, பரவாயில்ல கேஷா இருக்கா, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. பாருங்க, ஒரு ஃபோட்டோவே அப்போ வந்து $40, அவ்வளோ பணம் இந்த ஓசேஜ் பீப்புள் வச்சிருந்திருக்காங்க. எப்போ 1919. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து விதவிதமாக வந்து ஓசேஜ் பீப்புள் உட்கார வச்சு எடுத்துட்டு இருப்பானுங்க இந்த வெள்ளைக்காரனுங்க. ஹீரோயின் மோலி வந்து பேங்கை விட்டு வெளில வருவா. அவளுக்கு யார் டிரைவரா இருப்பாங்கன்னா ரொம்ப ஏர்னஸ்ட். அவன் தான் கேப் வச்சுட்டு இருக்கான்ல, டிரைவர் வண்டி ஓட்டுறான்ல, அவளை கூட்டின்னு போவான். இது என் வண்டி, வந்து உட்காருங்க, உங்களுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பான். உட்கார வச்சுட்டு இருக்கும்போது இவனுடைய ஃப்ரெண்டு அந்த கெல்சி மாரிசன், ஏற்கனவே அவங்க அங்கிள் வேற உட்காந்துட்டு இருக்கும்போது கேட்டு இருந்தால, அவனை பாத்தியா சண்டை அப்போ அப்படின்னு வந்துட்டு, நான் பார்த்துன்னு வந்து சொன்னால, அவன் இங்க மீட் பண்ணுவான். நீ என்னடா இங்க அப்படின்னு வந்து கேட்க, அதுக்கப்புறம் கெல்சி மாரிசனே வந்து சொல்லுவான், டேய் இது என் ஒய்ஃப் கேத்ரின், ஏதோ ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அவள் வந்து ஓசேஜ் பீப்புள் தான், பொண்ணு தான் போல, அவளை தான் இவன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ சரி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டின்னு போயிடுவான் கெல்சி மாரிசனை. கூட்டின்னு போனதுக்கப்புறம் ஹீரோ ஏர்னஸ்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, அப்போ கூட வண்டி எடுக்காம அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அங்கே ரேஸ் நடந்திருக்கும் ஸ்ட்ரீட்ல. அது வேடிக்கை பார்க்க இவ வந்து கேட்பா, மௌலி நீ எதனா அதில் பந்தயம் கட்டுறியா, இல்லை நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறியானா, இல்லைன்னு வந்து சொல்லுவான். அப்புறம் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணுற, வண்டி எடு அப்படின்னு சொன்னோன்னே வண்டி எடுத்து போவான். இவ வந்து சர்ச்சுக்கு போவா. இவ ஒரு கேத்தலிக், எப்பவுமே சர்ச்ல ப்ரீஸ்ட் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வெளில வருவா. அங்கேயும் வந்து இவன் பிக்கப் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் பண்ணிருப்பான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவனுடைய அங்கிள் மோலியை பத்தி கேட்பாரு. ஏன்னா மோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா இருப்பா, அப்புறம் 2 தங்கச்சிங்க வேற இருப்பாங்க, அவளுடைய அம்மா. ஸோ இவ்வளவுதான் அவங்க ஃபேமிலியே. இவளுடைய சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அக்கா பேர் வந்து ஆனு, மோலி, அப்புறம் இவளுடைய சிஸ்டர் மினி, லாஸ்ட் ரீட்டா. ஸோ எல்லாம் பெண்கள் தான், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்க, அவ்வளோ பணம் இவங்க வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆயில் எல்லாம் அந்த நிலமே அவங்களுதுன்னு ஆயிடுச்சு இல்லை. ஸோ இப்படி இருக்காங்களே, அதை பற்றி இவங்க அங்கிள் வந்து இப்போ விசாரிப்பாரு, மோலின்ற பொண்ணை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பேர் வந்து இவருக்கு அந்த அளவுக்கு தெரியாது, யாருக்கு, ஏர்னஸ்ட்க்கு. இருந்தாலும் அப்புறம் அவர் வந்து டீட்டெயில் சொன்னதுக்கப்புறம் அவங்க என் கஸ்டமர் தான், நான் தான் அவளுக்கு வந்து கேப் ஓட்டுறேன் அப்படின்னும் போது, அவளை பற்றி நீ என்ன நினைக்கிற, ஏன் என்ன விஷயம், இல்லை அவன் முன்னாடி வந்து மேட் வில்லியம் அப்படின்ற ஒருத்தன் கூட வந்து சுத்திட்டு இருந்தா, இப்போ என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல, அவள் சிங்கிளா தான் வந்திருக்கா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நீ அவளை கல்யாணம் பண்ணீங்கன்னா அவளுடைய சொத்து உனக்கு வந்து சேரும், உனக்கும் காசு கிடைக்கும், பணம்னா உனக்கு வந்து பிடிக்கும்ல அப்படின்னு கேட்டா, பணம்னா இவனுக்கு பணம்னா வந்து ரொம்ப உயிர். ஏன்னா ராத்திரி நேரத்துல கூட பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட், இவனுடைய பிரதர் பைரன், இவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வேற இருப்பான் பிளாக்கி அப்படின்ட்டு. இவனுக்கு 3 பேரும் நைட் ஆனா முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்கிறதா வேலை. ஒசேஜ் பீப்புள் யாருன்னா வந்தாங்கன்னா, கப்புல வந்தாங்கன்னா கூட அவங்க எல்லாம் மோதிரம் செயின் இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள போய் மிரட்டி எல்லாம் அவுத்துன்னு வந்து கேட்பாங்க. அதுல ஒரு ஆள் வேற சொல்லுவாரு, வண்டி வேணா திருடிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வண்டி எல்லாம் தேவையில்ல, ஏன்னா ஒரு ரிங்கு வந்து போட்டுட்டு இருப்பாரு, அது எங்க அப்பா கொடுத்தது வந்து சொல்ல, எங்களுக்கு ஜுவல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜுவல்ஸ் ஆட்டையை போடுவானுங்க. ஸோ அப்படி வழிப்பறி பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ராத்திரி நேரத்துல சீட்டாடுவானுங்க. சீட்டான அந்த ஜெயிச்சிருவோம் வந்து நினைப்பான் ஏர்னஸ்ட், ஆனா ஜெயிக்க மாட்டான், மொத்தமா வந்து போயிடும். அப்படிதான் இவங்க காலம் போகும். பகல்ல வந்து சும்மா கேப் டிரைவரா இருப்பான், ராத்திரி நேரத்துல இவங்க அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு கூடவே வந்து இந்த பிளாக்கின்றவனை வச்சுக்கிட்டு திருடுறதா இருக்கட்டும். அந்த பிளாக்கி இன்னும் கொஞ்சம் மோசமானவன். ஏன்னா செத்தவங்க ஓசேஜ் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடுகாட்டுல புதைக்கும் போதே அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை அவங்களோட வச்சு புதைப்பாங்க. இந்த ஜுவல்ஸா இருக்கட்டும், எந்த ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், அதோட வைப்பாங்க. அதை புதைச்சத அந்த பெட்டியை மண்ணு தோண்டி அதுல வந்து பட்டாசை வச்சு வெடிச்சு அதை வந்து செதறடிக்க வச்சு, அதுல இருக்கிறது எதுனா நகை கிடைக்குமா, ஜுவல்ஸ் கிடைக்குமா, அதை திருடு பணத்தை தோண்டி அதுல நெத்தி போட்டு கூட வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் திருடல வந்து அந்த பிளாக்கி. ஸோ இப்படி ஒரு லைஃப் தான் வந்து ஏர்னஸ்ட் வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு வந்து ஓகேன்ற மாதிரி தான் அவங்க அங்கிள் கிட்ட வந்து சொல்லுவான். சரி பார்ப்போம் அப்படின்னு வந்து இருப்பான். இருந்து அதுக்கப்புறம் ஏர்னஸ்ட் வந்து பார்த்தா மோலி
அவளை இன்னொரு வாட்டி வந்து அவன் பிக்கப் பண்ணும்போது அவகிட்டே வந்து கேட்பான், இந்த மேட் வில்லியம் என்னங்க ஆச்சு, அவர் கூட இன்னும் நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நீ வந்து தேவையில்லாத விஷயம்லாம் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவ சொல்ல, அதுக்கு இவன் சொல்லுவான், இல்லைங்க நான் ஒரு குதிரை மாதிரி, இதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னா நான் ரேஸ்ல எந்த பொசிஷன்ல இருக்கேன், நான் உங்களை ஓகே பண்ண முடியுமா அப்படின்ற லெவலில் இவன் வந்து சொல்ல, எனக்கு ரேஸும் பிடிக்காது ஆசும் பிடிக்காதுன்னு சொல்லுவா. சொல்லிட்டே வந்து ஓசேஜ் லாங்குவேஜ்லேயே கொஞ்சம் திட்டுவா. சும்மா அவனை திட்டும் போது கூட அவன் என்ன சொல்லுவான், நீங்க என்ன வந்து ஓசேஜ் மொழியில ஹேண்ட்ஸம் டெவில்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். அது ஒரு கியூட்டான ரொமான்ஸ் மாதிரி இவங்களுக்குள்ள போகும். அப்புறம் அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிக்க ஆரம்பிப்பான். ஓசேஜ் பத்தின லாங்குவேஜ் கத்துப்பான், புக்கை படிப்பான். அவளை இன்னொரு வாட்டி டிராப் பண்ணும்போது என்ன ஆகும், அவ வந்து இவனுக்காக இவன் ஒரு தொப்பி மாட்டிட்டு இருப்பான். அந்த தொப்பி வேண்டாம், நான் உனக்காக இந்த தொப்பி வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு தொப்பி கொடுப்பான். அதான் அவன் தலையில போட்டுப்பான். சரிவா உள்ளவா அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ள கூப்பான் மோலி. கூப்பிட்டோன்னே ஏர்னஸ்டும் வந்து உள்ள போவான். போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை தான் கேட்பான், ஏன் அதையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன் அந்த மேட் வில்லியம் பத்தி அப்படின்னா, இல்லைங்க ஒரு கியூரியாசிட்டி தான், உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாம இப்படி இருக்கீங்களே, அது ஏன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது, ஆனா அவனை பத்தி இவ சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்துருப்பா. ஏன்னா வீட்டுக்குள்ள இவன் போன உடனே மோலியோட அம்மா பாத்தீங்கன்னா வெளியில வந்துருவாங்க. ஸோ அவங்க டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அமைதியா வெளில போயிடுவாங்க. மோலி இருக்கும்போது அவன் என்ன இவனை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பான்னா, உங்க அண்ணனை பத்தி, பைரன் உன் அண்ணன்ல, ஆமா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னா, இல்ல எங்க அங்கிளோட நான் இருக்கதா, உன் அங்கிள் கிங் ஹெய்ல இல்ல அப்படின்னு வந்து கேட்பா. ஆமா பயமா உனக்கு அவரை பார்த்த அப்படின்னா, யாரு எங்க அண்ணனா எங்க அங்கிளா, உங்க அங்கிள் தான் நான் கேட்கறேன், அவரை பத்தி எனக்கு என்ன பயம், எனக்கு பயம்லாம் இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ரெஸ்பெக்டபுளான பர்சன் அவரு அப்படின் போது, இந்த மோலிக்கும் வந்து இவனுடைய அங்கிள் பத்தி ஏற்கனவே தெரியும். எப்பத்துல இருந்துன்னா இவளுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து. ஸோ அவரை பத்தின நல்ல ஒப்பீனியன் அவளுக்குமே வந்து இருக்கும்போது, அன்னைக்கு ஏதோ வந்து என்னை பத்தி திட்டிங்களா, அது என்னது அப்படின்னு வந்து கேட்டா, நான் கையோட்டுன்னு தான் திட்டினேன் அப்படின்னு வந்து சொல்லுவா. அப்படின்னா என்னன்னா, பணத்துக்காக யாருன்னா கடத்தி வச்சு மிரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ வந்து என்ன கடத்த பாக்குறியா அப்படின்ற ஆங்கிள் தான் திருட்டு பையன் அப்படின்னு வந்து திட்டினேன் அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, சோம்பேறினே வச்சுக்கோங்க, உங்களை கரெக்ட் பண்ணி எனக்கு காசு கிடைக்குது அப்படின்னு போது நான் அப்படியே நிம்மதியா இருந்து அந்த காசோடய வந்து வாழ்ந்துப்பேன், உங்களையும் நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு வந்து அவன் விளையாட்டா வந்து சொல்லுவான். சரக்கடிப்பியா அப்படின்னு வந்து கேட்பா. ரெண்டு பேரும் தம் அடிச்சுட்டே வேற பேசுவாங்க. அப்ப சரக்கு அடிப்பியான்னு கேட்டா, என்கிட்ட நல்ல சரக்கு இருக்குன்னு வந்து மோலி சொல்லுவா. எடுத்துட்டு வாங்க, நான் அடிச்சு சொல்றது எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு இவன் சொல்லுவான். அவளும் எடுத்துட்டு வருவா. இப்படி இவங்க வந்து டின்னருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க சமயத்துல மழை வேற ஜோன்னு பெய்யும். இவன் போய் ஜன்னல் க்ளோஸ் பண்ணலான்னு பார்ப்பான். அவன் வந்து வேண்டான்னு வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் இவங்க டைனிங் டேபிள் உட்காரும் போதும் அவன் சாப்பிடலான்னு வந்து பார்ப்பான். சாப்பிடவும் விட மாட்டான். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம் ஒரு ஸ்டாம், ஒரு பெரிய சூறாவளி காத்தோ ஒரு புயலோ இடியோ இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் போல. இவங்க அமைதியா வந்து இருப்பாங்க. இவ சின்ன வயசுலேருந்தே இந்த கேத்தலிக் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவ. அவன்கிட்ட அதையும் கேட்பா, நீ கிறிஸ்டியன் தானே அப்படின்னு கேட்டா, ஆமா நான் கேத்தலிக் தான், அப்பயும் சர்ச்சுக்கெல்லாம் வரதில்ல, இதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிப்பான் மோலிக்காகவே. சர்ச்லயும் வந்து பார்த்தா இவன் பழக்கம் இல்லைல்ல, திடீர்னு மணி அடிப்பாங்க. மணி அடிச்சா இவன் என்ன நினைப்பான், முடிஞ்சிச்சு நம்ம வந்து கிளம்பலான்னு வந்து நினைப்பான். கிறிஸ்டியானிட்டியில நிறைய வாட்டி தான் மணி அடிப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் முட்டி போட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நிற்பாங்க, அப்புறம் உட்காருவாங்கல்ல. இவன் எந்திரிப்பான். ஆனா அப்பதான் வந்து முட்டி போட்டு இன்னும் சாமி கும்பிட பார்ப்பாங்க. இவன் திரும்பி பார்ப்பான், என்ன இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுப்பா. இது வரைக்கும் அந்த பழக்கமே இருந்ததில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியில வந்தோடனே இவன் அந்த மோலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்க கூட எல்லாம் வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். மோலியோட சிஸ்டர் ஒருத்தி மினி அப்படின்னு ஒருத்தி இருக்கான்னு நான் சொன்னேன்ல, மினியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து பில் ஸ்மித். அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிப்பான். பில் ஸ்மித் வந்து ஏர்னஸ்ட் கிட்ட, நான் தான் பில் ஸ்மித்து, மோலியோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் நானு அப்படின்னு வந்து சொல்லிப்பான். மற்ற பொண்ணுங்கள்லாம் வேற இருப்பாங்க. மோலியோட அக்கா ஆனா, அப்புறம் அவங்களுடைய அம்மா மோலி, அவளுடைய சிஸ்டர் மினி, ரீட்டா, இவங்க இருப்பாங்க. மற்ற கசின்ஸ் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது மோலியோட பார்வைலாம் ஃபுல்லா அந்த ஏர்னஸ்ட் மேலதான் இருக்கும். ஏர்னஸ்ட் சொல்லுவா, அதுக்கப்புறம் கையோட்டுன்னு வந்து சொல்லுவா. ஆமா அவனை பார்த்தவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எதனா பணத்தை ஆசை பிடிச்சவனா இருப்பானோ அப்படின்னு வந்து மற்றவங்க கேட்க, அதுக்கு மோலியை டிஃபெண்டும் பண்ணுவா. பணத்தை ஆசை பிடிச்சவனா அதெல்லாம் எனக்கு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து அவ சொல்ல, இன்னொரு தங்கச்சி என்ன சொல்லுவானா மோலி கிட்ட, அக்கா அதெல்லாம் அப்படி இருக்காது, ஏன்னா அவங்க அங்கிள் வந்து வில்லியம் ஹேல் இருக்கார்ல, கிங் ஹேல், அவர்கிட்ட இல்லாத பணத்துக்காக எல்லாம் உங்ககிட்ட பழகிறவரா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன், உனக்கு ஒரு செட் ஆவாருன்னு தோணுது அப்படின்னும் போது இவளுக்கும் வந்து ஓகேன்ற மாதிரி தான் தோணும். அந்த இடத்துல இந்த மினி இருக்கார்ல, பில் ஸ்மித்தோட ஒய்ஃப், அதாவது மோலியோட அக்கா தங்கச்சி, அவளுக்கு உடம்பு முடியாம இருக்கும். அங்கிள் ஹெயில் கூட வந்து பேசுவார், என்னம்மா உனக்கு ப்ராப்ளம், எதனா சொல்லு, ட்ரீட்மெண்ட்டுக்கு எதனா நான் பண்ணணும்னா நான் ஹெல்ப் எல்லாம் பண்றேன் அப்படின்னு வந்து கேட்பாரு. இவன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லுவா. கல்யாணமும் நடக்கும் மோலிக்கும் ஏர்னஸ்ட்க்கும். அவங்க அங்கிள் கிட்ட இவன் வந்து சொல்லுவான்,
இந்த டைம்ல நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சரி ஓகேன்னு பண்ணி வைப்பாங்க. அவங்க ட்ரெடிஷன் பிரகாரம் தான் வந்து நடக்கும். கொஞ்சம் கேத்தலிக் மாதிரியும் அதுக்கப்புறம் ஓசேஜின மக்களுக்கு எந்த மாதிரியான கல்யாணம் இது பண்ணுவாங்களோ அப்படி பண்ணி ஓகே ஆயிரும். ஓகே ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து போயிட்டு இருக்கும்பொழுது மினி வந்து இறந்து போயிடுவா. அவள் வேஸ்டிங் இல்னஸ் அப்படின்னு ஒரு விதமான நோயை வந்து சொல்றாங்க. அது வந்து ஒரு தொத்து நோய் மாதிரி தான். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு பதட்டமா ஒரு நரம்பு தளர்வா இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து வரும். அவங்க கண்டிப்பா அது டெட்லியான ஒரு ஃபேட்டலான ஒரு டிசீஸ் தான் அது. மினி வந்து இறந்து போயிடுவா. பில் ஸ்மித் என்ன பண்ணுவான், மினி இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு வேற வந்திருப்பாங்க எல்லாரும் அந்த இரங்கல் அப்போ. ஏர்னஸ்டுடைய அங்கிள் ஹெய்ல மற்றவங்கலாம் வந்ததுக்கப்புறம் பில் ஸ்மித் என்ன பண்ணுவான்னா ஏர்னஸ்ட்டை பார்த்து நீ கிளம்பு கொஞ்சம் வெளில போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் நான் எதுக்கு வெளில போனோம், இல்லை நீ வெளில போ அப்படின்னு போது இவனும் வெளில வருவான். அவங்க அங்கிள் வந்து கூப்பிடுவாருன்னா ஏன் வெளில அமிச்சான்னு தெரியுதா, இது அவனுடைய இடமாயிடுச்சு. இப்போ அவன் பொண்டாட்டி போனதுக்கப்புறம் அவளுடைய சொத்தெல்லாம் அவனுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இந்த சொத்துல உன் பொண்டாட்டிக்கும் வேற பங்கு இருக்கு, யாருக்கு, மௌலிக்கும் வந்து இதுல பங்கு இருக்கு. ஒருவேளை அங்க பாரு உன் மாமியாரு மௌலியோட அம்மா வந்து அங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் வயசானது தான், இன்னைக்கும் நாளைக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க நடமாடிட்டு இருப்பாங்க. அவளும் தேர மாட்டா, ரொம்ப நாள் இருக்க மாட்டா. அவ போனதுக்கு அப்புறமா அந்த சொத்தை அவன் வந்து எடுத்துக்கலாம்னு வந்து பார்ப்பான். இந்த ஆன்ன்ற பொண்ணு இருக்குல்ல, முதல் பொண்ணு, அவ எப்பவுமே கையில துப்பாக்கியோடு தான் வந்து போயிட்டு இருப்பான். யாருன்னா எதிர்த்து பேசினா டொப்பு டொப்புன்னு வந்து சுடுற மாதிரி பண்ணுவா. ஒருவேளை அவளுக்கு சரியான ஆம்பளை இதில் போய் இப்படி துப்பாக்கி காமிக்கிறேன்னு சீன் போட்டானா அவன் இவ்வளோ போட்டு தள்ளிட்டாலும் ஆனும் வந்து போய் சேர்ந்துருவா. அதுவும் வந்து அவனுக்கு தான் போகும். நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ, உனக்கு எல்லாமே வரா மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஹெயில் என்ன பண்ணுவார்னா ஏர்னஸ்ட் கிட்ட வந்து சொல்லுவார் இது எல்லாமே. அப்புறம் அந்த மோலிக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். மோலி ஏர்னஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல 3 குழந்தை வந்து பிறக்கும். முதல்ல வந்து ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு எலிசபெத்னு பேர் வைப்பாங்க. ஏன்னா இவளுடைய அம்மா பேர் வந்து லிசா கியூ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே லைட்டா வந்து எலிசபெத்னு வந்து இவங்க பேர் வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து கௌபாய் அப்படின்னு ஒரு பையன் வந்து பிறப்பான். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்ன்ற பேர்ல இவளுடைய அக்கா இருக்கால, அவன் இந்த படத்துல வந்து செத்து போயிடுவா. அவ பேர்ல வந்து ஆன்ன்ற பேர்ல அந்த குழந்தைய வைப்பாங்க. அந்த குழந்தையும் அப்புறம் வந்து செத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கும். அங்கிள் லைட்டா இங்க வந்து வத்தி வச்சிருப்பாரு. பில் ஸ்மித் என்ன பண்ணிருப்பான், மினி இறந்து போனதுக்கு அப்புறம் மோலியோட லாஸ்ட் தங்கச்சி ரீட்டா அவளை வேற கல்யாணம் பண்ணியிருப்பான். அதுக்கு வேற ஜஸ்டிஃபை பண்ணுவான், எனக்கு வந்து கொஞ்சம் சோகமா இருந்துச்சு அந்த டைம்ல, இவ தான் எனக்கு ஆறுதலா இருந்தா, அதனால இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியில இருக்கிற இன்னொரு பொண்ணையே வந்து அந்த பில் ஸ்மித்தும் வந்து கல்யாணம் பண்ணிப்பான், இந்த வெள்ளாள். ஸோ இப்படி இங்க வந்து போக ஆனை வந்து ஆன் என்ன பண்ணுவா, எப்பவுமே போதையில தான் வந்திருப்பா, கையில துப்பாக்கியோட வேற சுத்துவாள்ல. வீட்டுல வந்து நிறைய வெள்ளைக்காரங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. எர்னஸ்டோட அண்ணன் பைரன் என்ன பண்ணுவான், உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே இவளும் வந்து அந்த ஆன் என்ன பண்ணுவா, மோலியோட அக்கா, நடந்து வந்து பைரன் மடியில வந்து உட்காருவா. உட்காந்து உடனே இவன் என்ன பண்ணுவான், சரக்குன்னாச்சு நேத்து சரக்கு விஸ்கி எதனா வச்சிருக்கேன்னு வந்து கேட்க, உனக்கெல்லாம் சரக்கு தர முடியாது, ஏன் அப்படின்னா என்னுடைய ஆளுக்கு தான் ஏன் சரக்கு வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவன் சொல்ல, உடனே இவனை சொல்லுவான், அப்ப நான் உன்னுடைய மென் கிடையாது, உன் ஆள் கிடையாது அப்படின்னு வந்து அவன் கேட்பான். ஏன்னா பைரனும் ஆனும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க தான், நான் இல்லையான்னு வந்து கேட்க, உடனே அவன் என்ன பண்ணுவான், நீ கிடையாது அப்படின்னும் போது அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆன் என்ன பண்ணுவா, பைரன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான், நீ என்ன நினைக்கிறேன்ற ஒரு சீக்கிரம் நான் சொல்லிட்டா, எவனை பார்த்தாலும் நான் காலை பிரிச்சிருவனை வந்து நினைக்கிறவன் தானே நீ அப்படின்னு வந்து சொல்ல, அவனுக்கு கோவம் வந்துடும், ஆமாண்டி அப்படிதாண்டி நீ அப்படின்ற மாதிரி பேசுவான். பேசிட்டு உடனே பைரன் என்ன பண்ணுவான், அங்க வேலை செஞ்சிருக்க ஒரு பொண்ணு கிட்ட அப்படியே போய் அவன் வயிற்றெல்லாம் தடவி பேக் சைட்ல இருந்து ஒரு மாதிரி தடவுவான். தடவிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, தெரியும், என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி தடுமாடிட்டு இருப்பா. இதை வந்து ஆன் பார்த்துட்டு அவளுக்கு கோவம் வந்துடும் பொசிஷனஸ்ல, நான் இங்க இருக்கும்போது அந்த பொண்ணு கூட நீ எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை வந்து கையில துப்பாக்கி வேற தூக்கிடுவா. ஏர்னஸ்ட் என்ன பண்ணுவான், போய் அந்த துப்பாக்கியை பிடிங்கிடுவான். முதல்ல இவங்களை விலக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி மோலி வந்து என்ன பண்ணுவான், மோலி இவங்க எல்லாம் வந்து அவளுடைய அக்கா ஆனை வந்து கூட்டு போயிடுவாங்க. பைரனை கூட்டி வந்து போயிடுவான் துப்பாக்கியை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மோலியோட அம்மாவுக்கு வந்து படுத்துட்டு இருக்கும் போதே டிஃப்ரெண்டா ஒரு விஷுவல்ஸ் தெரியும். ஒரு ஆந்தை வந்து அங்க வரும். பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்க பொண்ணை கூப்பிடுவாங்க மோலிய, நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, அது வந்து வெள்ளைக்காரனை வந்து கல்யாணம் பண்ணி நீ வீட்டுக்கு கூட்டு வந்து நமக்கு பெரிய தப்பை செஞ்சுட்ட, மரணத்தை குறிக்குது அந்த ஆந்தை இங்க வந்தது அப்படின்னு வந்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி மோலி வந்து சொல்லுவா, எனக்கு வந்து ஆனை பார்க்கணும் அப்படின்னு வந்து அதை தான் ஆசைப்படுவாங்க. ஏன் நான் இருக்கேன்ல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச குழந்தையே வந்து ஆன் தான், என்னதான் அவன் குடிகாரியா போதையில இருந்தா கூட. ஸோ அவ வருவா, வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இந்த டைம்ல வந்து ஒரு வெள்ளைக்காரன் சார்லஸ், அந்த ஓசேஜின ஆள் தான் அவன் வந்து ஓசேஜின ஆள் வந்து அவனுடைய நிலப்பகுதியில வந்து ஆயில் கண்டுபிடிச்சோன்னா அவனை யாரோ டப்புன்னு வந்து சுட்டுருவாங்க, அவனும் வந்து பணமா கிடப்பான். இந்த விஷயத்த ஏர்னஸ்டும் அவங்களுடைய அண்ணன் பைரனும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பைரன் என்ன சொல்லுவான், நான் ஆனை வந்து வீட்டுக்கே கூட்டு வரலான்னு இருக்கேன்டா, இப்போ கோச்சிட்டுல போனான் பைரனை கூட்டு வரனா, சரி ஓகே நல்ல மூதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் என்ன பண்ணுவான், போய் ஆன் வந்து அவங்க அம்மா கூட இருப்பா, யாரு மோலியோட அம்மா கூட
இருக்கும்போது இவன் வந்து கதவை தட்டுவான். பைரன் வந்து வந்திருக்கான், அவனை வீட்டுக்கு கூட்டு போறானா அப்படின்னும் போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஆனை வந்து அமுச்சு வைப்பாங்க. நீ எங்கேயும் அம்மா விட்டு ரொம்ப தூரம்லாம் போயிடக்கூடாது, நீ அம்மா கூடவே இருக்கணும், அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் ஃபேவரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவளும் என்ன பண்ணுவா, அப்படியே வெளியில வருவா. வந்ததுக்கு அப்புறம் ஏர்னஸ்ட் அவனுடைய ஒய்ஃப் மோலி எல்லாம் உள்ள இருந்துருவாங்க. ஆனை வந்து பைரன் கூட கார்ல ஏற்றி அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அவளும் வந்து போயிடுவா. போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு நியூஸ் வந்து தெரிய வரும். என்னன்னா அந்த ஷெரீஃப் மாதிரி அந்த இடத்துல இருக்கிற ஒரு லீடர், அவர் வந்து மோலியை கூப்பிடுவாரு. நீங்க தானே மோலி அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து சொல்லுவா. சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு பகுதி இருக்கும், தண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாறைல்லாம் இருக்குது. ஸோ அதுல ஒரு பாடியை வந்து காமிப்பாங்க. யாருன்னா ஆனை யாரும் சாவடிச்சிருக்காங்க, தலையில சுட்டு இதாயிருக்கு. சூசைட் மாதிரியா என்னன்றத வந்து யாருக்கும் வந்து தெளிவா தெரியல. அவ சூசைட் பண்ணிட்டாலா இல்லை வந்து அவளை சாகடிச்சிட்டாங்களா அப்படின்றது புரியல. இதனால என்ன ஆகும், அங்கிருந்த மக்கள் எல்லாமே ஒரு மீட்டிங் வந்து போடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஓசேஜ் இன மக்கள்ல 25 ஃபேமிலி வந்து அந்த மீட்டிங் போடுவாங்க. அவங்க இனத்துல அந்த லீடர் மாதிரி இருப்பார்ல, அவர் உட்காந்துப்பாரு, அவங்க எல்லாம் உட்காந்துப்பாங்க. அங்கிள் ஹெய்லும் வந்து அங்க உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இருக்கும்போது அந்த லீடர் வந்து சொல்லுவார், நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், அங்கேருந்து நம்மளை துரத்தி இங்கே வந்து அனுப்பிச்சிட்டாங்க, இங்கே நமக்கு வந்து இந்த எண்ணெய் வளம்லாம் கிடைச்சது, நம்ம வந்து பெரிய லெவலில் இருக்கோம், நமக்கு வேலை செய்யறன்ற பேர்ல நிறைய வெள்ளைக்காரங்கள்லாம் இங்கே வந்து இருக்காங்க, ஆனால் எவனுமே நமக்கு வந்து விசுவாசமா இல்லை, உண்மையை யாரும் நம்ம கூட வந்து பழக்கல, நிறைய மர்டர்ஸ் வந்து இங்கே நடக்குது, இங்கே நடக்கிறது கொலையா இல்லை வந்து சூசைடா அப்படின்ற விஷயங்களை இங்க லோக்கல் போலீஸும் நமக்கு கோஆப்ரேட் பண்றதுல ஒழுங்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது கிடையாது. பட் ஒரு விஷயம் நம்ம வந்து இங்க எல்லாரும் தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கணும், இறந்தாலும் நம்ம இந்த மண்ணில் தான் இருக்கணும், இவங்க காமிக்கிற பயத்துக்கெல்லாம் இங்க இருந்து நம்ம நிலத்தை விட்டு போக கூடாது, புதைச்சாலும் இந்த மண்ணில் தான் நம்ம புதைக்கணும், நம்ம வந்து நமக்கு அடுத்த சங்கதிக்காகவாவது இந்த விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்து அடுத்து என்ன நடவடிக்கையோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. ஒரு $2000 $5000 கிட்ட வந்து பணம் ஒரு நன்கொடை மாதிரி கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க போல. அதை வச்சுட்டு இவங்க இனத்திலே வந்து பாத்தீங்கன்னா மெக்பிரைடு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வெள்ளைக்காரர் தான். அவருடைய ஒய்ஃப் வந்து ஓசேஜ் இனத்து பொம்பளை, அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவர் மேல ட்ரஸ்ட் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற போலீஸ் மேல நம்பிக்கை கிடையாது, நீங்க வாஷிங்டன் டிசி இந்த தலைநகர் இருக்குல்ல அங்க போயிருங்க, அங்க இருக்கிற பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட தகவல் எல்லாம் சொல்லி நமக்கு ப்ரொடெக்ஷன் இங்க என்னன்னு கண்டுபிடிக்க வாங்க அப்படின் போது அவரும் ஒத்துக்குன்னு போயிடுவார். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மோலி என்ன பண்ணுவான்னா, அவ வந்து அவ சார்பா பிரைவேட்டா அவங்க அக்கா இறந்ததுனால பிரைவேட்டா ஒரு டிடெக்டிவ் அவரை ரெக்ரூட் பண்ணியிருப்பா. அவரை வச்சு இந்த விஷயத்த நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. இங்க அங்கிள் ஹெயில் என்ன பண்ணுவார், அவர் சும்மா நடிப்பார். ஏன் சார்பா நான் வந்து $1000 நான் வந்து சொல்றேன், யார் இந்த கொலையோ இல்லை என்ன விஷயமோ இதை பத்தின துப்பு என்கிட்ட முதல்ல வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த $1000 வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது எல்லாரும் பாருங்க, அங்கிள் ஹெயில் வந்து அதாவது கிங் ஹெயில் அவர் எவ்வளோ இப்போ கூட இந்த விஷயத்துக்கு நம்ம கூட தான் வந்து நிற்கிறாரு, உங்களுடைய அந்த குணமே வந்து தனித்துவமான குணம், உங்களை நாங்கள் வந்து அப்படி மதிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரும் வந்து தலை வணங்குவாங்க. இப்படி வந்து போக அந்த இவ வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தால மோலி, அந்த பிரைவேட் டிடெக்டிவோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பேர்ன். ஸோ வில் பேர்ன் அவன் வருவான், நான் தான் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான். அவன் வந்து நோட்டம் விடுவான், யார் கொண்டதுன்னு வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும் மோலிக்குமே. யார் மேலனா அந்த பைரன் மேல தான் டவுட் இருந்திருக்கும், ஏர்னஸ்டோட அண்ணன். அந்த விஷயத்த வந்து இவர் வந்து சொல்ல வருவார். இந்த மெக்பிரைடு இருக்கான்ல, வாஷிங்டன் டிசி போய் அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு இருக்கிற ஆட்கள் கிட்ட தகவல் சொல்லி இங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போனவனை வந்து அங்க ஒருத்தன் திடீர்னு வந்து ஒரு டெலகிராம் மாதிரி கொடுப்பான், ஒரு தந்தி மாதிரி. இந்தாங்க சார், நீங்க தானே வந்து மெக்பிரைட் அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லி வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல மிரட்டல் தான் இருக்கும், தேவையில்லாத வேலைலாம் செய்யாது, இதோட நித்திக்கோ அப்படின்னு வந்து இருக்கும். இவனுக்கு யாரா நம்மளை வந்து தடுக்க பாக்குறாங்க, குடுத்தவனை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தா வெளியில 2 ஆளுங்க வந்து மடக்கி என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்து சதக்குன்னு அங்கேயே வந்து அவனை காலி பண்ணுவாங்க. மெக்பிரைடு காலி. அவன் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் இதுல போய் சொல்ல, இவங்களுக்கான அந்த அஃபேர் இருக்குல்ல, இந்த ஓசேஜ் மக்களுக்கு பாதுகாக்கிறது அந்த செக்ரட்டரி இதுல வந்து அவன் போய் சொல்லவும் இல்லை, அவனை அங்கேயே போட்டு தள்ளியாச்சு, அதுக்குள்ள காலி. இவன் டிடெக்டிவ் இருக்கான், வில்லியம் பேர்ன். அவன் என்ன பண்ணுவான், மோலி அப்புறம் ஏர்னஸ்ட்டை உட்கார வச்சு தகவல் வந்து சொல்லுவான். அங்க பாருங்க, உங்க அக்கா வந்து சாகறதுக்கு முன்னாடி வந்து அவ கூட பைரன் எல்லாம் இல்லையா, அவ வந்து இன்னொருத்தருடைய வண்டியில தான் வந்து கார்ல போயிருக்கா, அவர்கிட்ட வந்து நான் விசாரணை பண்ணேன் அப்படின் போது அவ எங்க போயிருப்பான்னா அவங்க அப்பா எல்லாம் புதைச்சிருப்பாங்கல்ல சுடுகாடு, அந்த இடத்துல எல்லாம் உட்காந்து அவ ஜாலியா வந்து பேச்சு பண்ணிட்டு இருப்பா, போதையில தான் வந்து இருந்திருப்பா. ஸோ இப்படி வந்து இருந்திருப்பா. அதனால பைரன் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து அந்த பேர்ன்ன்ற இன்வெஸ்டிகேட்டர் வந்து சொல்லுவார், டிடெக்டிவ். இதை கேட்டு ஏர்னஸ்டும் சொல்லுவான் அவன் ஒய்ஃப் கிட்ட, மோலி கிட்ட, நான் சொன்னல பைரன் அந்த மாதிரிலாம் பண்றாங்க, அவன் கிடையாது, அவன் மேல இருக்கிற சந்தேகத்தை விட்டுரு, அப்புறம் வேற யாரா இருக்கும் அப்படின் போது என்னுடைய சந்தேகம் இன்னொருத்தர் மேலேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர்ன் வந்து சொல்லுவான். யார் மேலனா அந்த பில் ஸ்மித் இருக்கான்ல,
உங்க அக்காவை சரி உன் தங்கச்சி மினியை வந்து கல்யாணம் பண்ணவன், அவன் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இன்னொரு தங்கச்சி ரீட்டாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவன், அவன் ஏதாவது பண்றானா அப்படின்னு வந்து விசாரிச்சு வந்து பண்றான். ஆனா அவன் வந்து ரொம்ப பிஸியா இருக்கான், அவன் வேலையை பார்க்குது, அவனுக்கு வந்து டைம் கரெக்டா இருக்கு. இது இல்லாம அவர் வந்து ஒரு விஷயத்த வேற இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அதாவது பில் ஸ்மித், அவனுடைய ஒய்ஃப் ரீட்டா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுடைய அக்கா ஆனாவை யார் கொலை பண்ணது அப்படின்னா அவரே தனியா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா மேடம் அப்படின்னு வந்து பேர்ன் கேட்பான். அது மோலிக்கு தெரிய வந்திருக்கும். தெரியும்னு அது இந்த விஷயம் ஏர்னஸ்ட்கே வந்து தெரியாது. சரி ஓகே யாருன்ட்டு நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர்ன் வந்து கிளம்பிடுவான். பேர்ன் கிளம்புனதுக்கு அப்புறம் பேர்ன் தங்கிட்டு இருக்க இடத்துல திடீர்னு யாரோ 2 பேர் பதுங்கி இருந்து அவனை செம்மடி அடிச்சு அவன் மண்டையை உடச்சிருவாங்க. அவன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான், அவன் போயிடுவான். அது அடிச்சது வேற யாரும் கிடையாது, ஏர்னஸ்ட் தான். அவங்க அங்கிள் ஒரு பிளான் வச்சிருந்திருப்பான், அதை அந்த எக்ஸிகியூஷன் தான் இப்போ நடக்குது. இதுக்கப்புறம் கதை கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஸோ அடிச்சது வந்து யாருன்னா ஏர்னஸ்ட் தான் வந்து அடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் வேலைலாம் நீ பண்ற வேலை வச்சுக்காது அப்படின்றதுக்காக அந்த வேலையை வந்து செஞ்சிருக்கான். செஞ்சுட்டு இவன் அங்கிள் கிட்டே வந்து சொல்லுவான், இங்க பாருங்க இந்த டிடெக்டிவ் இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்றான். அவன் பண்றது வந்து இருக்கட்டும், அவனை வந்து நம்ம ஏதோ ஒரு சரி கட்டி பண்ணி அவனை அமிச்சாச்சு. என் ஒய்ஃப் மோலியோட சிஸ்டர் இருக்கால ரீட்டா புருஷன் பில் ஸ்மித், இவங்க வந்து தனியா வந்து ஏதோ டிடெக்டிவ் வேலை பண்றாங்களா, முதல்ல அவங்க 2 பேரை காலி பண்ணணும் அப்படின்னு வந்து பேச, ஆமாண்டா அது நம்ம என்னன்னு வந்து ஸ்டெப் எடுப்போம் சொல்லி அங்கிள் ஹெயில் வந்து சொல்லுவார். இவன் சும்மா இல்லாம என்ன பண்ணுவான், ஏர்னஸ்ட் போய் இவனுக்கு ஃப்ரெண்டு இருப்பான் பிளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இவங்க வந்து நைட் டைம் ஆனா கொள்ளையடிக்கிறதுக்கு திருடுறதுக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்துவான்ல, அவன்கிட்ட வேற போய் பேசுவான். இங்க பாரு மச்சான், நீ வந்து என்ன பண்ற, அவங்க 2 பேரையும் வந்து காலி பண்ணா உனக்கு நான் வந்து நமக்கு அதாண்டா வந்து பெரிய ரிவார்டு கிடைக்கும்னா, எனக்கு எதுவும் கிடைக்காது, உனக்கு எதுனா கிடைக்கும்னு சொல்லு, அந்த அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டா அந்த சொத்து மொத்தம் உனக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படித்தானே அப்படி வந்து கேட்க, டே எனக்கு எச்சா என்ன உனக்கு எச்சா என்னன்னு வந்து பேச, எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னும் போது, வேணா என் கார் எடுத்துக்கோ, என் ரெட் கலர் கார் ஒன்று இருக்குல்ல, அந்த காரு நீ எடுத்துக்கோ, அது மேல உனக்கும் ஒரு கண்ணு இருக்குல்ல, நான் அந்த காரை இப்போதான் இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன், நீ எடுத்துட்டு போனா திருட்டு போனாலும் உனக்கு காரும் கிடைக்கும், இன்சூர் பண்ணதுனால எனக்கும் பணம் கிடைக்கும், 2 பேருக்கும் பெனிஃபிட்டு. நீ வேணா ஆரம்ப கட்டத்திலே வேணா என் காரை வந்து திருடி அதை வேணா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன மாதிரியே அந்த பிளாக்கி என்ன பண்ணுவான், காரை வந்து திருடி எடுத்துன்னு போயிருப்பான். எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அந்த காரை எடுத்துட்டா அப்படின்றதுக்காக பின்தொடர்ந்து வந்து பிடிச்சி பிளாக்கியை வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அங்கிள் ஹெயில் என்ன பண்ணுவாருன்னா, இவனை ஏர்னஸ்ட் வந்து கூப்பிடுவார். அவன் வந்து நல்லா ஸ்னூக்கர் அந்த பூல் கேம் இருக்குல்ல, டக்கு டக்குன்னு அது வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது அவனை அங்கிருந்தே கூட்டின்னு போவார். வாடா ராசா ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய் சாமியெல்லாம் வழிபடுற இடம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல அவனை வந்து முட்டி போட வைப்பார். முட்டி போடு அப்படின்னு சொல்லி முட்டி போட வச்சு பைபிள் மேல சத்தியம் வைக்கிற மாதிரி அங்கே பைபிளை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவர் கேட்பார், அங்க பாரு அந்த பிளாக்கி கிட்ட நீ என்ன பேசின, ஏன்னா அந்த பிளாக்கி கிட்ட அவன் டீல் பேசும்போதே ஒரு விஷயத்த சொல்லுவான், நான் அந்த கார் டீல் உங்ககிட்ட பேசுனது என் அங்கிளுக்கு கூட தெரிய வேணாம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருப்பான். அதை தான் இப்போ வந்து கேட்பாரு, நீ இந்த மாதிரி டீல் எல்லாம் பேசுனியா இல்லையே அப்படின்னு வந்து சொல்ல, என்ன நீ இதை பண்ணியிருக்க, போலீஸ் கிட்ட அவன் வந்து மாட்டும் போது எல்லா உண்மையும் அவன் கக்கிட்டான். ஆக்சுவலா லோக்கல் போலீஸ் எல்லாம் கூட வந்து அங்கிள் ஹெயிலோட கைக்குள்ளதான் இருக்கு. அவங்கள அந்த போலீஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க, ஏற்கனவே அவன் திருடன்ல பிளாக்கி, இதுல வேற அந்த கார் திருடும் போது அவன் திருடன் தான் நினைச்சு வந்து அவன் பிடிச்சிருக்காங்க. ஆனா திருட சொன்னதே நீதான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டான். பட் இப்போ அங்கிள் ஹெயில் வந்து அந்த விஷயத்த பெருசுப்படுத்தல, இதுக்கு மேல அது விசாரணை எல்லாம் வந்து பண்ண தேவையில்ல, அந்த பிளாக்கை நம்ம பார்த்து அப்படியே வந்து விட்டுலாம் அப்படின்னு வந்து அவர் அங்கேயே வந்து டீல் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு தெரியாம நீ ஏன்டா பண்ணணும்னு வந்து நினைச்சேன் அப்படின்னு சொல்லி தான் அவனை வந்து சத்தியம் பண்ண சொல்லுவாரு. ஆனா நான் பண்ணேன்னு வந்து ஒத்துக்கினதுக்கு அப்புறம் பைபிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்க சொல்லுவாங்க. எந்திரிச்சு வந்து அந்த ஒரு மேஜை மாதிரி இருக்கும், அதுல கையை வச்சு ஊனிக்கிட்டு குனி அப்படின்னு வந்து சொல்லுவாரு. பைரனும் இருப்பான் எர்னஸ்டோட பிரதர். குனிஞ்ச உடனே இவர் வந்து ஒரு பேட்டு மாதிரி இருக்கும் பட்டையா, அந்த பலகை எடுத்து அவன் பட்டைக்ஸ்லேயே ஒன்று வைப்பாரு. நான் வந்து 32 டிகிரி மேசனு, அதாவது இவர் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வரும் போல. நான் 32nd டிகிரி மேஷன் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து உறுதியா இருக்கிறவன், இந்த டிசிப்ளின் இந்த ஒழுக்கம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பலவீனமா இருக்க, எதுவுமே இந்த மாதிரி எடுத்தும் கவுத்தோன்னு பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி பழுக்குன்னு ஒன்று பட்டைக்ஸ்லேயே வந்து வைப்பாரு. வச்சு அதுக்கப்புறம் வந்து எதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதான் நீ பண்ணணும்னு வந்து சொல்லுவார். சரி நீ ஒன்று வந்து ஒத்துக்கிட்டு இவங்க அங்குள் கூடவே சேர்ந்து இவன் என்ன பண்ணுவான்னா, ஹெயிலும் ஏர்னஸ்டும் வந்து ஹென்ரி கிராமர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவன் ஸ்பாட்டுக்கு வந்து போவாங்க. அவன் எப்படின்னா சரக்கெல்லாம் இருக்குல்ல, அதுல எதனா வந்து கலக்குறது, கள்ளச்சாராயம் மாதிரி அந்த விஸ்கிலே வந்து எதனா ஸ்லோ பாய்சன் மாதிரி கலக்குறது, இந்த வேலைலாம் வந்து செய்யறவன். அவன்கிட்ட எல்லாம் வேற இவர் போவாரு. அது மட்டும் இல்லாம இந்த புல் மேலேயே வந்து ரைட் பண்ற கேம் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவான் போல ஹென்ரி கிராமர். அவனை மீட் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு 2 பேரை வந்து காலி பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுக்கு காலி பண்ண உன்னுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னா, அதுக்கெல்லாம் யார் இருக்காங்கன்னு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
ஏசுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை பத்தி நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஹென்றி கிராமர் வந்து சொல்லுவான். பக்கத்துலேயே இவனுடைய ஆள் ஜான்னு ஒருத்தர் இருப்பான், ஜான் ராம்சே அவனுடைய பேரு. ஜான் கிட்ட வந்து கேட்பாரு, இந்த ஏசு எங்கடா இருக்கான் அப்படின்னு வந்து கேட்டா, அவன் எங்க புதஞ்சு கிடக்கிறான்னு எனக்கு தெரியல, அவன் புதஞ்சு இருந்தாலும் அவனை எழுப்பி கூட்டுன்னு வா, அவன் தேவைப்படுது நம்ம ஆளுங்களுக்கு அப்படின்னு சொல்ல சரின்னு வந்து ஜான் வந்து கேட்டுப்பான். ஏன்னா அந்த ஏசு வந்து எந்த மாதிரி ஆள்னா வெடிகுண்டு வைக்கிறவன், டைனமைட் இந்த குண்டெல்லாம் வச்சு அந்த ரூமே வந்து வெடிச்சு சிதற வைக்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ எதிரியா இருக்கிறதே வந்து ரீட்டாவும் அவளுடைய ஹஸ்பண்ட் பில் ஸ்மித்தும் தான். இவங்களை போட்டு தள்ளிட்டா முடிஞ்சிச்சு. ஏற்கனவே வந்து மினி செத்து போயிட்டா, ஆனாவும் வந்து செத்து போயிருக்கா. இங்க வந்து இவங்க 2 பேரும் காலி பண்ணா முடிஞ்சிச்சு. மோலியோட அம்மாவும் மட்டும் தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பிளான் வந்து பண்ணுவாங்க. இப்படி இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு போது இவன் மோலி என்ன பண்ணுவான்னா, அவ ஏற்கனவே சுகரு டயபெட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு 2 டாக்டரை வேற இவர் போய் பார்ப்பார். அங்கிள் ஹெயில், கிங் ஹெயில். அந்த டாக்டரோட பேர் வந்து ஜேம்ஸ் ஷவுனு, அதுக்கப்புறம் டேவிட் ஷவுன். இவங்க வந்து ஷான் பிரதர்ஸ்ன்னு சொல்றாங்க. 2 பேரும் டாக்டர்ஸ். இவங்கெல்லாம் இன்சுலின்ற மருந்து வந்து அப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க, பேங்க்ரியாஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இன்சுலினை வந்து சுகர் பேஷண்ட்ஸு 5 பேருக்கு தான் இப்போ வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த மெடிசின் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த 5 பேர்ல ஒரு ஆள் தான் நீயே, உனக்காக தான் வந்து கிங் ஹெயில் வந்து வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் மோலி கிட்ட பெருமையா வந்து சொல்லுவாங்க. ஏர்னஸ்டும் சொல்லுவாங்க ஒய்ஃப் கிட்ட, பாரு என் அங்கிள் வந்து உனக்காக அந்த இன்சுலின்றதை கொண்டு வந்திருக்காரு, உனக்கு சுகருக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பெருமையா வந்து பேசிப்பாங்க. இதே டாக்டர்ஸை வச்சுதான் இவர் என்ன பண்ணுவாரு, கிங் ஹெயில் அதாவது அங்கிள் ஹெயில் வந்து ஹென்ரி ரோவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவனுடைய ரேஞ்சில் தானே கிங் ஹெயிலே வந்து வீடு கட்டி வச்சு அவன் ஒய்ஃபு குழந்தைங்க பொண்ணோட வந்திருக்காரு. ஸோ அவனை வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அவனை ஃபுல்லாக பரிசோதனை பண்ணி பார்த்தா அவனுக்கு எந்த வந்து ப்ராப்ளமும் இருக்காது. எனக்கு ஆனாலும் மனசோர்வுன்னு ஒன்று இருக்கு, மன கஷ்டம் ஒன்று இருக்கு அப்படின்னா, இதனாலலாம் நீ செத்து போக மாட்டே அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓ அப்போ அவன் சாக மாட்டானா அப்படின்னு சொல்லி அங்கிள் ஹெயில் வந்து கேட்பாரு, ஏன் அவனை சாவடிக்க போறீங்களா அவனையும் அப்படின்னு வந்து டாக்டர் கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபன்னுக்கு தானே நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே டாக்டர்ஸுமே வந்து அங்கிள் ஹெயிலுக்கு வந்து உடந்து தான். எதனா ஒரு விஷயம் பண்ணோம்னா டாக்டர்ஸ் வச்சு கூட ஸ்லோ பாய்ஸனோ இல்லை இன்ஜெக்ஷனோ போட்டு கூட காலி பண்ணுவார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நோய் வாய்ப்படுறவங்க, 50 வருஷத்துக்கு மேலே அவங்க உயிரோட இருக்க போறதில்ல, சராசரி அவ்வளோதான் இருப்பாங்க அந்த ஓசேஜ் பீப்புள் அப்படின்றத அவர் வந்து எல்லார்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காருல்ல. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சும்மா ஜெனரல் செக்அப் முடிஞ்ச உடனே ஹென்ரி ரோவன் வெளில வருவான். அவன் மனசு கஷ்டமா இருக்குன்னே வந்து அங்கிள் கிட்ட வந்து சொல்லுவான் ஹெயில் கிட்ட. அவர் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, ராய் அப்படின்னு ஒன்று, ராய் புஞ்ச் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட இவன் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் க்ளோஸா பழகிறா போல. அது இவனால ஏத்துக்க முடியல. ஒரு இந்தியனா இருந்துகிட்டு எனக்கு வந்து இது ஒரு அவமானம், என் பொண்டாட்டி என்கிட்ட இல்லாம இன்னொருத்தங்கிட்ட வந்து இப்படி பழகிறது, அதனால அவனை ஏதாவது பண்ண போறான், நான் எதுவும் வேணா விட்டு தள்ளுறேன், வேற எதுனா பாடுறேன் அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவன் பாடுன்னு உள்ள போய் அந்த ராய் புஞ்ச் அவன் கறிக்கடெல்லாம் வச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட செம்மடி அடிச்சு சண்டெல்லாம் போட்டு உன சாவச்சிரும் பாத்துக்கோ, கொண்டுருவோம் பாத்துக்கோ அப்படிலாம் வந்து அங்க பிரச்சனை பண்ண அங்கிள் ஹெயிலும் ஏர்னஸ்டும் போய் அவனை அப்படியே விலைக்கு கூட்டு வருவாங்க. செம்ம போதையில வேற இருப்பான், தண்ணியை போட்டு தான் அங்கே சண்டைக்கே போயிருப்பான். போதையில இருந்தவனை கூட்டு வந்து அப்படியே வந்து படுக்க போடுவான். ஏர்னஸ்டும் ஹெயிலும் கிங் ஹெயிலும் வந்து படுக்க வைப்பாங்க. அப்போ கிங் ஹெயில் கிட்ட ஏர்னஸ்ட் கேட்பான், அவன் எதுக்கு தடுத்து விட்டீங்க, அவன் ஏற்கனவே போன வருஷமே வேற சூசைடுக்கு வேற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்திருக்கான் இந்த ஹென்ரி ரோவனை. அவனை சாவு விட்டுற வேண்டியதானே, அவனை எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப இது பண்றீங்கன்னா, டே அவன் என்கிட்ட கடன் போட்டிருக்கான்டா, கிட்டத்தட்ட $25,000 வந்து அவனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், அவன் இடத்துல தான் வேற இவர் இருக்காரு, அண்ட் இவன் சாவ போறான், இவன் மனசு சரியில்லை, இவன் என்னைக்கும் தான் சாவதான் போறான், ஆனா அவனை இப்ப சாவ விடக்கூடாது, ஏன்னா அவன் பேர்ல நான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், இன்சூரன்ஸ் பாலிசி அதெல்லாம் ஓகே ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் அவன் கரெக்டா இருக்கணும் போல, அது முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு போல, அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த நாய் செத்த என்ன உயிரோட இருந்தானே அது வரைக்கும் வந்து பாதுகாக்கணும். ஓ அங்கிள் நீங்க எது பண்ணாலும் வந்து அதுல எதனா ரீசன் இருக்கும் போல அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் அவங்க அங்கிள். இவன் இருக்கான்ல இந்த ஹென்ரி ரோவனு, இவன் தான் மோலியோட முதல் புருஷன் வந்து சொல்லுவான். இவனுக்கு ஷாக்கா இருக்கும், என்னாச்சு, இல்ல அவங்க ஓசேஜின மக்கள் பிரகாரம் ட்ரெடிஷனலா சின்ன வயசுலயே வந்து இவன் தான் அப்படின்னு சும்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுல டிவோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து இருக்காது, அப்போ கூட என் பொண்டாட்டி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே மோலி அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். இதே எனக்கு ஒரு விஷயம்னா நான் முதல்ல அவன்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னும் போது அவங்க அங்கிள் சொல்லுவாரு, உன் பொண்டாட்டி மேல நீ பாசமா வச்சுதான் வந்து பழகுற, ஆனா அவன் எப்படி உங்ககிட்ட சில விஷயம் சொல்லாம மறைக்கிறாரோ அதே மாதிரி நீயும் சில விஷயம் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லாம மறைக்கணும் என்ன அப்படின்னு போது அவன் கேட்டுப்பான். சரிங்க அங்கிள் அப்படின்னு வந்து ஏர்னஸ்ட் வந்து கேட்டுப்பான். கேட்டுக்கிட்டு இந்த ரோவன், இந்த ஹென்ரி ரோவன் இருக்கான்ல, அவனை வந்து போட்டு தள்ளணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த 2 மாசம் எல்லாம் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் செத்தா அவன் மேல இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காருல அவங்க அங்கிள், அந்த காசு வந்து இவனுக்கு கிடைச்சிடும்ன்றதுக்காக அதுக்கு ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த இவன் ஹென்ரி கிராமர் இருக்கான்ல, இவனுடைய அங்கிள்,
அங்கிள் ஹெய்லும் ஏர்னஸ்டும் போய் பார்க்கும்போது அந்த ஹென்ரி கிராமர் இந்த சாராயம் அதெல்லாம் ஒயின் எல்லாம் வந்து ரெடி பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் புல் ரைடிங் இந்த மாதிரி விஷயத்துலலாம் சாம்பியன்ஷிப் பண்ணுவேன். அவனுடைய ஆளு இந்த ஜான் ராம்சேன்னு சொன்னனே, அவனை வந்து பிடிப்பாங்க. பிடிச்சி இவங்கிட்ட வந்து ஏர்னஸ்ட் வந்து சொல்லுவான், அந்த ஹென்ரி ரோவனை வந்து போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி ஜான் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஜான் வந்து இனிஷியலா ஒத்துக்க மாட்டான். இது வந்து அங்கிள் வந்து சொன்னது, நீ பண்ணிதான் அவனை வேற வழி இல்லை அப்படின்னும் போது அது அவனை வந்து எப்படி நீ வந்து அவனை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா, துப்பாக்கி வேற இவன் கொடுப்பான். நம்ம ஏர்னஸ்ட் இந்த ஹென்ரி ரோவன் வந்து அந்த ஓசேஜ் ஆள் இருக்கான்ல, ஸோ அவன் கூட நீ வந்து பழகி அவனை சுடும்போது நல்லா நெத்தி போட்ட டங்குன்னு வந்து சுடு, அது வந்து சூசைட் மாதிரி இருக்கணும், சுட்டு அவன் கையில வந்து துப்பாக்கி எங்கேயும் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லுவான். சரின்னு வந்து இந்த ஜான் ராம்சே எல்லாத்தையும் வந்து கேட்டுப்பான். கேட்டுக்கிட்டு பழகவும் ஆரம்பிப்பான். இவன் சரக்குக்கு அடிமை, ஏன்னா மனசு சரியில்லை, என் பொண்டாட்டி அப்படி ஓடி போயிட்டா, இது பண்றான்னு சொல்லி எப்பவுமே வந்து இந்த ஹென்ரி ராம்சே வந்து இருப்பான்ல, இவனும் வந்து வைன் அங்கங்க வந்து பதுக்கி வச்சதெல்லாம் எடுத்து அங்கங்க இவங்க வந்து கொடுப்பான். 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து நெத்தியில சுடாம ஹென்ரி ரோவனோட மண்டையில வந்து பின்னாடி வந்து சுட்டுட்டு கையில துப்பாக்கி கொடுக்காம அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டே வந்து ஏர்னஸ்ட் கையிலேயே கொடுத்துட்டு போயிடுவான். கொடுத்துட்டு போனவொன்னு இந்த தகவல் எல்லாம் வந்து இவருக்கு தெரிய வரும், அங்கிள் ஹெயிலுக்கு, கிங் ஹெயிலுக்கு. தெரிஞ்ச உடனே இவனை பிடிச்சி செம திட்டுவாரு. ஏண்டா கையில துப்பாக்கி வச்சுட்டு வாடானா அதுவும் வச்சுட்டு வரல, சரி பரவாயில்ல நெத்தி பொட்டிலையாவது சுட்டுருக்கலாம்லடா, இப்படி பண்ணா எப்படி, எது பண்ணாலும் தடையெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு வந்து இருக்க. ஏர்னஸ்டோட ஒய்ஃப் மோலி வந்து கேட்பா என்னாச்சு அப்படின்னு. அவங்களுக்குள்ளேயே வந்து பேசும்போது கேட்கும்போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி ஹென்ரி இறந்துட்டான் அப்படின்னா, அது எப்படி சூசைடா மர்டரா, சூசைடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏர்னஸ்ட் வந்து போய் சொல்லுவான். எப்படி இருக்கும்னு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, ஏற்கனவே அந்த ராய் இருக்கான்ல, ராய் புட்ச், அவனுடைய ஒய்ஃபை வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருவோம்ல, அவன் எதனா பண்ணிருப்பானோ எனக்கு தெளிவா தெரியல அப்படின்னும் போது, ஏன் அவனை பத்தி எல்லாம் இவ்வளவு விசாரிக்கிறேன், உனக்குன்னா அவன் க்ளோஸ் அப்படின்னு வந்து கேட்க, இல்ல சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி மோலி வந்து சொல்லுவான். ஓ அப்படியா அப்படின்னு வந்து இவங்க பேசினதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. டேவிட் ஷவுனு, ஜேம்ஸ் ஷவுனு. இவ கொஞ்சம் உஷாராவை பாப்பா. அவளுக்கு இப்ப நம்பிக்கையே கிடையாது, இவ்வளவு சுத்தி இருக்கிற ஆட்கள் ஒவ்வொருத்தரா வந்து செத்து போயிட்டே இருக்காங்கன்றதுனால அவன் வந்து இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட தேவையில்ல, எனக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் எதுனா போடணும்னா கூட நீ போடு அப்படின்னு வந்து சொல்ல, இவனும் வந்து அந்த டாக்டர்ஸை வந்து துரத்தி விடுவான். அவங்க வந்து போன செலவுக்காவது கொஞ்சம் கையில காசு போடுறான்னா எல்லா காசும், ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்குலாம் எப்படின்னா, ஓசேஜின மக்கள் வந்து பணக்காரங்க, சும்மா எதுக்கு இருந்தாலும் காசு வாங்கிடுவாங்க. ஆனா இறந்து போனா இல்லையா மோலியோட அக்கா, அவ இறந்து போனப்போ போஸ்ட்மார்ட்டம் அப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் தான் அவன் மண்டையெல்லாம் வந்து அறுத்து இதெல்லாம் வேற பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சவப்பெட்டி செய்யறவங்க கூட வந்து ஏர்னஸ்ட் கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஏர்னஸ்ட் வந்து சொல்லுவான் அப்பவே, அந்த சவப்பெட்டியில அவருடைய நகைலாம் வச்சு, ஏன்னா புதைக்கும் போதே அந்த இறந்து போனவங்களை பிடிச்ச விஷயம் நகை இதெல்லாம் வச்சு தானே புதைப்பாங்க. அந்த ஆள்கிட்ட வந்து சொல்லுவான் அந்த அண்டர்டேக்கர் வெட்டியாங்கிட்ட, இந்த மாதிரி அந்த நகையெல்லாம் விட்டு வைங்கயா, அட்லீஸ்ட் அவன் எங்க சொந்தக்காரு, இவனே திருட்டு பையன்தான் ஏர்னஸ்ட், இருந்தாலும் அதெல்லாம் விட்டு வைங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு வந்து கேட்டா, சரி ஓகேப்பா எதுவும் பண்ணல, சரி எவ்வளவு பில்லுன்னு பார்த்தா அந்த சபப்பெட்டிக்கு கிட்டத்தட்ட $2000 மேல போட்டிருப்பாங்க. என்னையா இது அப்படின்னு வந்து கேட்க, இல்ல அவங்க வந்து ஓசேஜ் பீப்புள்ல அப்படிதான் நாங்க வந்து கலெக்ட் பண்ணுவோம்னு வந்து சொல்ல, இன்னொருத்த செத்து போனா அவனுக்கு வந்து $200-300 கூட ஆகலையே, இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வந்து ஆகுது, நீ ஓசேஜ் அமௌண்ட் போடாத, நார்மலா சாவுக்கு எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து நீ போடு அப்படின்னு கேட்கும்போது அவனே கூட எகென்ஸ்டா வந்து பேசுவான் அந்த வெட்டியால. இதுல வேற வந்து ஓப்பன் டாப்பா வைக்கணும்னு வந்து சொன்னாங்க. ஏன் அந்த பொண்ணுக்கு தலையே இல்லை, தலையில சுட்டதுனால போஸ்ட்மார்ட்டம் அப்போ தலையே வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு எப்படின்னா எதுக்கு இப்படி எல்லாம் வந்து செலவு பண்ணணும்னு வந்து ஏர்னஸ்ட் வந்து கேட்க, அதுக்கும் அவன் வந்து சொல்லுவான், நீ உழைச்ச காசா, ஓசேஜ் பீப்புளுக்கு ஓசியில வந்த காசு, அது ஜாலியா அவ்வளவு பணம் வந்து போகுது, நான் உழைச்சு சாப்பிட்றேன், எனக்காவது இந்த பணத்தை வரட்டுமே, நான் இதுல வேலையே செய்த மாதிரி என்கிட்ட வந்து பேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பேசுவான். ஸோ இப்படி வந்து இவங்க ஓசேஜ் பீப்புள்னாவே இந்த பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டாக்டர்ஸும் அதை தான் கேட்பாங்க, நான் மெடிசின் கொடுத்துறேன், வந்து போன காசாவது குடுறியா அப்படின்னு கேட்க, ஏர்னஸ்ட் வந்து திட்டுவாயோ போங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜேம்ஸ் டேவிட் அந்த 2 டாக்டரையும் வந்து அனுப்பிச்சு விட்டு, இவனே போய் அந்த டென்ஷன்லேயே வந்து அவன் ஒய்ஃப் வந்து ஊசி போட பார்ப்பான். மோலிக்கு திட்டுவான் மோலிய, நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க, நானே வந்து ஒரு டாக்டரு, நானே உன் குழந்தைக்கு வந்து பேபி சீட்டர் வேலை பார்க்கணும், வேற யாரும் தேவையில்ல, ஏன்னா இவன் வந்து அவங்க புருஷன் தான் ஊசி போடணும், அங்க வந்து வீரா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பா, அவ சமைச்சாதான் இவன் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து இருப்பா. அதுக்கு இவன் சொல்லுவான், இந்த மெடிசின் வந்து பார்த்தா என் அங்கிள் ரெடி பண்ணது, என் அங்கிள் உனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உன் மேல இருக்கிற அக்கறை, என் பொண்டாட்டி நீ டயபிட்டிஸ்ல இருந்து வெளில வரணும், இந்த இன்சுலின் ஊசி போடுறாங்க, 5 பேருக்கு தான் அந்த ஊசி வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல நீயும் ஒரு ஆளு, இது கூட வேணாம் நீ வந்து சொல்லுவ போலையே, யார் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை போலையே, நீ என்ன நினைக்கிற, உன் ஓசிச்சின மக்கள் எல்லாம் வந்து அந்த வேறு இதுல வர மெடிசின் அதை வச்சு சாப்பிட்டு ஓஹோ ஊ அப்படின்னு சொல்லி பேசினா அதெல்லாம் சரியாயிருமா,
ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து பேச அவளுக்கு எதுவும் பதிலெல்லாம் வந்து சொல்ல தெரியாது. பட் நீயே போடு அப்படின்னு வந்து சொல்லுவா. இவன் அந்த வந்து ஊசியை இவனே போட ஆரம்பிப்பான் அன்னையிலேருந்து. ஸோ அப்படி போகும். அவங்க அங்கிள் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவார் ஏர்னஸ்ட் கிட்ட, அங்கே பாரு நான் இவனும், அதாவது அங்கிள் ஹெயில் இருக்கார்ல, கிங் ஹெயில், வில்லியம் கிங் ஹெயில், அவரு ஹென்ரி கிராமர், இவங்க 2 பேரும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறதா இருக்கும். இந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து எது பெஸ்ட் பிரீடோ அதை வந்து விற்பனை பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷனுக்கு இப்போ வந்து போகிறதா இருக்காரு. ஸோ அப்படி நான் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள நீ பில் ஸ்மித் ரீட்டா இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வேற இவனுக்கு வந்து கொடுப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சமயத்திலே வந்து பார்த்தா மோலியோட அம்மா வேற இறந்து போவாங்க. அவங்க பெட்ல படுத்த படுக்கையா இருப்பாங்க. இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து முடிகிற சமயத்துல அவங்க மூதாதையர்கள் எல்லாம் அவங்க எதிரில் வந்து தெரிகிற மாதிரி அவங்க கண்ணுக்கு தோணும். அவங்க கூடவே இங்கே இறங்கி நடந்து போற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த சீனே அவங்க வந்து படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு வேற பொதிச்சிட்டாலா, மோலிக்கு இப்போ வேற யாருமே கிடையாது. மோலிக்கு வந்து ரீட்டா, பில் ஸ்மித்து, அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு, அவங்களுடைய 2 குழந்தைங்க, இது மட்டும் தான் வந்து இருக்கு. ஸோ இப்படி வந்து இவங்க ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அதனால இவங்க அங்கிள் என்ன பண்ணுவாருன்னா, ஏர்னஸ்ட் கிட்ட சொல்லிட்டு போவார், நான் இந்த ஹென்ரி கிராமர் என்ன பண்றோம், நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு வந்து போறோம், நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ எப்படியாவது வந்து ரீட்டா பில் ஸ்மித்தை வந்து போட்டு தள்ளுறேன்னு சொல்லுவோம். யாரை வச்சு நான் பண்றது அப்படின்னா, ஏஸ் வச்சு பண்ணேன், அதான் சொல்லியிருந்தானே ஏற்கனவே இந்த ஹென்ரி கிராமர் வந்து சொல்லலை, ஏஸை வச்சு பண்ணேன். ஏஸ் இருக்கிற அட்ரஸ் எனக்கு எப்படி தெரியும்னா, ஜான் ராம்சே வந்து பிடி, அவனுக்கு தெரியும் அப்படின் போது அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. இவன் போய் ஜான் ராம்சே கிட்ட வந்து பேச போவான். அவன் இந்த வாட்டி எந்த வேலையும் நான் வந்து செய்ய மாட்டேன்னு வந்து சொல்ல, இங்க பாரு நீ இதுல இருந்து எஸ்கேப் எல்லாம் ஆயிட முடியாது, ஒழுங்கா நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த ஆர்டர் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஹெயில், அவர் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும் வந்து இவன் மிரட்ட. சரி அவன் அட்ரஸ் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏய்ஸை வந்து என்ன பண்ணுவான், ஜான் ராம்சே போய் அவன் ஒரு ரூம்ல வந்து சீக்கிரட்டா வந்து இருப்பான். கதவு திறந்ததுக்கு அப்புறம் இவன் ஹென்ரி வந்து சொல்லுவான், சாரி ஜான் வந்து சொல்லுவான் ஏய்ஸ் கிட்ட, ஏய்ஸ் நான் தான் ஜானு, கதவு திறந்த உடனே சுற்றுறாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போய் ஏய்ஸு இவன் ஏர்னஸ்ட் 2 பேரையும் வந்து கான்டாக்ட் பண்ண வைப்பான். ஏஸ் கிட்ட வந்து இவன் கை காமிச்சு விடுவான் ஏர்னஸ்ட். ஸோ அந்த பில் ஸ்மித்து, அதுக்கப்புறம் இவன் ரீட்டா, இவங்க தங்குற இடம் இது, இந்த இடத்துல தான் நீ பாம்பு வச்சு அவங்களை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல, அவனும் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பான். தெரிஞ்சு வச்சுட்டு ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ஃபுல்லாக லைட்டை தான் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இதுக்கப்புறம் நம்ம ஓசிஹெச் பீப்புள் யாரும் சாகக்கூடாது, யார் கொலை பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் சில பீப்புள் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. அந்த ஸ்ப்ரிங், அந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கிறது, வெளியில டூர் மாதிரி போறதா இருக்கட்டும், இன்னொரு ஏரியால போய் அவங்க குடி போகிறதா இருக்கட்டும், அப்படிலாம் வந்து போயிட்டு இருப்பாங்க. ரீட்டா வேற சொல்லுவா மோலி கிட்ட கூட, நீயும் வரலாமே, நீயும் வந்து போலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. இந்த சமயத்துல வந்து மோலியும் வந்து இன்னொரு பிரெக்னென்ட் ஆயிருப்பான். ஏன்னா ஏற்கனவே 2 குழந்தைங்க வந்து இருந்திருக்கும், ஒன்னு எலிசபெத், இன்னொன்னு கௌபாய் அப்படின்ற பையன். இப்ப வேற பிரெக்னெண்டா இருப்பா. இந்த விஷயம் வேற அங்கிள் ஹேலுக்கு வந்து தெரிய வந்தோடனே அவர் வந்து கேட்பாரு இவங்கிட்ட, ஏர்னஸ்ட் கிட்ட, என்னடா அவன் பொண்டாட்டி மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருக்கான், அவனுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேல பாசமா தான் இருக்கும். ஓகே அப்படின்ற லெவல்ல தான் வந்து இருப்பான். சரி ஓகே இருந்துக்கோ, பட் அவங்க 2 பேரும் போட்டு தள்ளுன்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. ரீட்டா வந்து அவங்க அக்கா கிட்டயும் வந்து பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பா, இங்க நம்ம இருந்து என்ன பண்ண போறோம், இங்க இருந்து நம்ம வேற எங்கன்னா போயிடலாமே அப்படின்னு கேட்க, அவ வந்து வரமாட்டேன்னு வந்து சொல்லுவா. சொல்லிட்டு அப்படியே நைட் டைம் வந்து அவ வீட்டுக்கு லேட்டா வருவா. மோலி அவளுடைய சிஸ்டர் வீட்டுல இருந்து திரும்ப வந்தது. அன்னைக்கு நைட்டு தான் குறி வச்சிருக்கான் ஏர்னஸ்ட் ஏஸ் கிட்ட சொல்லி அந்த ரீட்டாவோட வீட்டுல பாம்பு வைக்க. இவன் பதட்டத்துல இருந்திருப்பான். ஏர்னஸ்ட் அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான், ஏன் இவ்வளவு லேட்டா வந்தனா, இல்ல என் சிஸ்டர் வீட்டுல தான் நான் இருந்தேன் அப்படின்னு வந்து மோலி சொல்ல, இதுக்கப்புறம்லாம் அங்க போவாத, இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஜாலியா வந்து ரூம்ல இருப்பாங்க. டமால்னு வெடிக்கிற சத்தம், ஜன்னல்லாம் கண்ணாடி உடைஞ்சு அப்படியே வந்து சத்தம் மட்டும் தான் வந்து கேட்கும். என்னன்னு வந்து இவன் ஃபர்ஸ்ட் வெளியில போய் பார்ப்பான். இவனுடைய ஒய்ஃப் மோலி அப்புறம் குழந்தைங்கலாம் இருக்காங்களா, அவங்க எல்லாமே வந்து பேஸ்மெண்ட்ல போய் பத்திரமா பதுங்கி இருப்பாங்க பாம்பு வெடிக்கிறதுனால. ஏன் அந்த பயம் அவங்களுக்குள்ள வருதுன்னா, அப்போ வந்து துல்சா ரேஸ்ட் மசாக்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, துல்சா அப்படின்ற இடத்துல பீப்புள், ஒயிட் பீப்புள், நீக்ரோ பீப்புள், இவங்க அப்புறம் இந்த பூர்வக்குடி மக்கள், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வந்து கொலையே வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து அந்த சண்டையில வந்து இறந்திருக்காங்க அந்த ரேசிசம்னால. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்க போகுது அப்படின்றத இவன் வந்து யோசிச்சு பார்ப்பா. 1921 இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. இது எல்லாமே இவங்களுக்குள்ள பயம் இருக்கனால ஒரு பேஸ்மெண்ட்ல போய் பயந்து இப்போ பதுங்கிட்டு இருப்பா மோலி அவங்க பசங்களோட. இவன் ஏர்னஸ்ட் என்ன பண்ணுவான், எங்க பாம்பு அடிச்சதோ போய் பார்ப்பான். பாம்பு வைக்க சொன்னதே இவன் தான். சும்மா ஒரு நல்லவன் மாதிரி நடிக்க போனா பீஸா இருக்கும். ரீட்டா, பில் ஸ்மித் 2 பேரும் வந்து செத்து போயிருப்பாங்க. பில் ஸ்மித் உயிருக்கு போராட்ட சமயத்திலே கூட அவன் காப்பாற்ற சொல்ல மாட்டான், என்னை சுட்டு சாவடிச்சிருங்கன்னு வந்து சொல்லுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பாதிப்படைஞ்சிருப்பான். என்னை சுட்டு சாவடிச்சிருங்க, என்னை சாவடிச்சிருங்க, அவன் எல்லாரும் வந்து செத்துருவாங்க. செத்ததுக்கு அப்புறம் இந்த தகவலை வந்து இவன் போய் சொல்லுவான்
ஏர்னஸ்ட் மோலிக்கிட்ட சொன்னவொன்னே அவள் வந்து அழுவா. அவளுக்கு குழந்தை வேற பிறந்திருக்கும். அவள் வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையே வெறுத்து போயிடுவா. இப்போ யார் மட்டும் உயிரோடு இருக்காங்கன்னா, ஏர்னஸ்ட் உயிரோடு இருக்கான், இவனுடைய ஒய்ஃப் மோலி, அப்புறம் இவங்க குழந்தைங்க. அந்த குழந்தையில வந்து அவளுக்கு இப்போ என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, மூணாவது இப்போ ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கும். அந்த பிறந்த குழந்தை வந்து அவ அக்கா பேர் வச்சிருப்பா, ஆன்ன்ற பேர் வச்சிருப்பா. அதுக்கு வந்து ஊப்பிங் காஃப்னு சொல்லி, கக்குவா இரும்பல்னு சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே இரும்பிட்டு ஒரு மாதிரி மூக்கு வழிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு வியாதி. ஸோ இந்த சமயத்தில் என்னுடைய மூணாவது குழந்தைய கூடயே வச்சு வளர்க்கணும்னு எனக்கு வந்து தோணலை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவருடைய ரிலேஷன் கிட்ட வந்து கொடுப்பா, ஒரு பிரதர் கிட்ட, அவங்க ரிலேட்டிவ்ல. ஸோ அவங்க கிட்ட கொடுத்து கொஞ்ச நாள் வளங்க அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்து அனுப்பிச்சிருவா. இப்படி ஒரு மாதிரி டல்லான ஒரு லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பா. ஸோ இப்போ இவளே ஒரு முடிவு எடுப்பா, இது இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது. அவளுக்கு என்ன பயம்னா, நம்ம புருஷனையும் வந்து யாருன்னா சாவடிச்சா, அவங்க புருஷங்கிட்ட கூட ஐ லவ் யூ, நீ என்னை வந்து விட்டு போயிட மாட்டே அப்படின்னு கேட்டா அவன் எப்படி போவான்? அவன் உயிரோட இருப்பான். அவங்க குடும்பத்துல மொத்தத்தையும் அழிக்கிறது அந்த அங்கிள் ஹெயிலோட பிளானு. அதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் இவனுக்கு வந்தா என்ன, இவனுக்கு வந்தாவே நமக்கு வந்த, ஏர்னஸ்டுக்கு வந்தாவே எனக்கு வந்த மாதிரியே நினைக்கிற ஆள் அவர், ஒன்னொன்னும் கால்குலேட் பண்ணி பண்றாள். ஸோ இப்படி வந்து இவர் இருக்காருல்ல, இவன் என்ன நினைப்பானா, சரி இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மோலி போய் அவளுடைய அந்த கார்டியன், ஃபினான்ஷியல் கார்டியன் இருக்காரு, அந்த அக்கௌண்டன்ட், அவர்கிட்டயே போய் காசெல்லாம் வந்து கேட்பா. எதுக்குன்னு வந்து கேட்கும்போது, இல்லை நான் வாஷிங்டன் டிசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ காசு வாங்கிட்டு வந்துருவா. வாங்கிட்டு வந்தோடனே இவனே வந்து அவன் ஒய்ஃபை ட்ரெயினும் ஏற்றி அனுப்புவான். போனவன் அப்போ இருந்த பிரசிடென்ட், 30th பிரசிடென்ட், அவர் பேர் வந்து கால்வின் கூலிச். அந்த கால்வின் கூலிச் கிட்ட வந்து இவன் பர்சனலாக பேசுவான். நான் ஓசேஜ் இனத்தை சேர்ந்தவ, என் அம்மாவை இழந்துட்டேன், என் சிஸ்டர்ஸை வந்து இழந்துட்டேன், எல்லாரையும் வந்து நாங்கள் எழுந்துட்டு இருக்கோம், அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதில்ல, எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் ஏன் அப்படின்னும் போது பிரசிடென்ட் வந்து நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவள் அங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் வருவா. வந்து இந்த தகவல் எல்லாம் வந்து இவருக்கு தெரிய வரும், ஹெயிலுக்கு. அவர் கோவப்படுவார். ஏன்னா அவர் வந்து இந்த ரீட்டா இவங்கெல்லாம் செத்து போனதெல்லாம் நினைச்சு சந்தோஷம் தான் படுவார். ஆனால் உன் பொண்டாட்டி உன்னால உன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாடா, அவளை பாட்டு விட்டுருக்க, நீ அங்கே போய் அவள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு. சரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, அவளுக்கு இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறல்ல, அந்த மெடிசினோட இன்னொரு மெடிசனும் நான் கொடுக்குறேன், அதையும் வந்து நீ இன்ஜெக்ட் பண்ணுன்னு வந்து சொல்லுவார். இது எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டால், அவளை ஸ்லோ டவுன் பண்ணதான், அவளை சும்மா விட்டு அங்கங்கே வந்து போயிட்டு இருக்கா, அவளை கொஞ்சம் நிதானமாக்கணும்ல, அதுக்கு இந்த இன்ஜெக்ஷனையும் வந்து இந்த மெடிசனையும் மிக்ஸ் பண்ணி போடு அப்படின்னு சொல்லுவார். அதையும் இவனும் பண்ணுவான், அவங்க அங்கிள் சொல்றாருன்ட்டு. அவள் அதை இன்ஜெக்ஷன் எடுத்துக்க ரொம்ப பலவீனம் ஆகிட்டே வருவா. ஒரு நாள் ஏர்னஸ்டோட வீட்டு காலிங் பெல்ல வந்து ஒருத்தர் அடிப்பான். யாருன்னு வந்து இவன் கதவு திறந்து இப்படி லைட்டாக வந்து பேசும்போது தெரிய வரும், இவன் அங்கே போய் பேசியிருந்தால, வாஷிங்டன் டிசியில் போய் பிரசிடென்ட் கிட்டே இன்ஃபர்மேஷன் கொடுத்தால, அவங்க பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்போல்லாம் பிஓஐ தான் இருந்துச்சு, FBI கிடையாது. இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவர் பேர் வந்து டாம் ஒயிட். என் பேர் டாம் ஒயிட்டு, நான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல, எதை பற்றி இன்வெஸ்டிகேஷன், இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும் அப்படின்போது, இல்லை இப்போ பேச முடியாது, இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருக்கேன். இவன் அப்போவே பேச விட மாட்டான் அவங்க ஒய்ஃப் கிட்ட. நான் வந்து அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க, நாளைக்கு வரட்டா அப்படின்னு வந்து டாம் ஒயிட் கேட்பாரு. இல்லை நாளைக்கும் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ எப்போ தான் வருதுன்னா, வெள்ளிக்கிழமை வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவான். அவனுக்கு பயங்கர பயமா இருக்கும் ஏர்னஸ்ட்க்கு. இந்த விஷயத்த அவங்க அங்கிள் கிட்ட வேற சொல்ல போவான். ஏன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் முன்னாடி டிடெக்டிவ் எல்லாம் ஏன் வரல, அவங்க ஏன் போனா அப்படின்னும் போது அப்பவே அவங்க அங்கிள் கூட பேசியிருப்பாரு மோலி கிட்ட. ஃபர்ஸ்ட் ஒரு டிடெக்டிவ் இருந்தான்ல, பேர்னு சொல்லிட்டு, வில்லியம் பேர்னு, இவ அப்பாயிண்ட் பண்ணது. அவன் மண்டையில வேற ஏர்னஸ்ட் ஏற்கனவே அடிச்சு இல்லை பயமுறுத்தி வச்சிருந்தான். அவன் எங்கே போனான்னு தெரியல, அவன்கிட்ட காசு கொடுத்துட்டியான்னு வந்து அவங்க அங்கிள் கேட்டிருப்பாரு. ஆமாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மோலி சொல்லியிருப்பா. அதான் காசு எடுத்துகிட்டு போயிட்டான், இந்த காலத்தில் யாரும் நம்ப முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனால் இப்போ வந்து போலீஸ்லாம் அப்படி கிடையாது, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆட்கள். இவன் கைக்கூலியும் வந்து கிடையாது, யாரு நம்ம அங்கிள் ஹெயிலோட கைக்கூலி. அதனால இவன் பயந்து என்ன பண்ணியிருப்பான், ஏர்னஸ்ட் போய் அவங்க அங்கிள் கிட்டே வந்து பேசுவான். என்ன பேசுவான்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா, அந்த போலீஸே இங்கே வந்துட்டாங்க, யாரோ பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா வந்து என் ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, நம்ம மாட்டிப்போமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் கிட்ட சொல்ல, இந்த அங்கிள் ஹெயில் என்ன பண்ணுவாங்க, அமைதி காமன் அப்படின்னு சொல்லி பேசுவார். இவங்க பேசுறத முன்னாடியெல்லாம் வந்து யாரும் நோட்டம் விட மாட்டாங்க. அங்கே டாம் ஒயிட் இருப்பாரு, தூரத்துல இருந்து வந்து பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜான் வேர்ன் அப்படின்ற ஒரு ஓசேஜ் இனத்து அந்த அமெரிக்க பூர்வகுடி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவனும் வந்து போலீஸ் ஆள் தான். அவன் சும்மா அங்கே வந்திருப்பான். வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிப்பானா, அங்கே இருந்த மக்கள் கிட்ட என் ஃபேமிலியை தேடி நான் வந்தேன், இப்போ நான் இங்கே பார்க்கணும்னு நினைக்கிற போது வாங்கன்னு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அவன் வேலையே இங்கே மக்களோட மக்களை இருந்து எல்லாத்தையும் நோட்டம் விடுறது. ஸோ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், FBI ஆட்கள், அதாவது பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், BOI, அங்கங்கே வந்து இருப்பாங்க.
இருந்து இவங்க 2 பேர் பதட்டத்தில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறதை வந்து பார்த்துப்பாங்க. போலீஸ்க்கே வந்து ஒரு டவுட் எல்லாம் வேற வரும். அப்போ இவன் அந்த அங்கிள் ஹெயில் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு ஹென்றி வந்து இறந்து போயிட்டான்ல, ஹென்றி ரோவன், அவனுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணலான்னு வந்து போவார். ஃபேர்ஃபாக்ஸு அந்த டவுனில் அங்கே இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் அவன் ஏற்கனவே எனக்கு $25,000 வந்து கடன் போட்டிருக்கான், அவன் பேரில் நான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடு, நான் தான் காடின்னு வந்து அங்கே கேட்க அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அமௌண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. மீதி அமௌண்ட் எங்கன்னா டென்வர் நீங்கள் போய் கேட்கணும், அது இன்னொரு சிட்டி. ஸோ அங்கே போய் கேட்கணும் போது அங்கேயே நான் போகணும், அவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க, நீங்கள் எல்லா விவரமும் அங்கே போய் பேசணும் போது அங்கே இவனுடைய பாட்சாலாம் செல்லுபடி ஆகுதில்ல. இந்த ஃபேர்ஃபாக்ஸில் தான் எல்லாத்தையும் இவன் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கான். நான் யாருன்னு தெரியுமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கணும் வந்து தெரியுமா, நான் எல்லாம் தெரிஞ்சு நான் பேசுகிறேன், என் பேரும் நான் தெரிஞ்சுவோம்னு சொல்லி அவர் பேரும் வந்து சொல்லுவார் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸர். தெரிஞ்ச உடனே இவங்க அங்கிள்னால அங்கே எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி இப்படி வந்துடுவார். வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய ரேன்ச் இருந்தது இல்லையா, மாட்டு பண்ணெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த மாடு வித்தாவது நம்ம பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹென்றி ரோவனுடைய மாட்டு பண்ணைக்கு அதை வாங்குறதுக்கு ஒரு ஆளை வர வைப்பான். அவனும் வருவான். நான் வாங்குறதுக்காக வரல, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னா, ரேட்டு அது இதுன்னெலாம் மேட்டர் இல்லை, நீ எவ்வளோ வேணுமோ அந்த காசு கொடுத்து கூட மொத்தத்தையும் எடுத்துப்போ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பேரம் வந்து பேசிட்டு இருப்பாரு. இப்படி இங்கே வந்து டீல் பண்ணுவார். டீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாட்சியத்தையும் வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்ற அடுத்த ஈடுபாடில் வந்து இவர் ஈடுபடுவார். அந்த அங்கிள் ஹெயில் என்ன பண்ணுவார்னா, எய்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒழிக்கணும். அவன் தான் வந்து பாம்பு வச்சு இதெல்லாம் வந்து காலி பண்ணால. ஸோ எய்ஸை வந்து ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு வந்து யோசிப்போம். எய்ஸ் கிட்டே போய் சொல்லுவார், இந்த மாதிரி எய்ஸ் நீ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து இங்கே கொள்ளை அடிச்சிட்டு இருக்க, ஆக்சுவலாக ராபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவனுடைய வீட்டில் நீ நைட் டைமில் போய் திருடிப்பாரு, நிறையா வச்சிருக்கான் அவன், நகை வைரம் அது இதுன்னு இத்தனை செட்டு வச்சிருக்கான் அப்படின்னும் போது எய்ஸும் சரி நான் போறேன்னு வந்து இருப்பான். அங்கிள் எயில் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற மக்களுக்காக வந்து டான்ஸ் ஸ்கூல் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவார். அதை அந்த ராப் வந்து பெருமையாக வந்து சொல்லுவார், பாருங்க இந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து இவர் வந்து நமக்காக ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி. பேசி முடிச்ச கையோட அங்கிள் ஹேல் என்ன பண்ணுவோம், ராப் கிட்ட சொல்லுவார், இன்னைக்கு நைட்டு 2 ஒயிட் ஆளு ஒரு நீக்ரோ ஆளு உங்க வீட்டில் வந்து கொள்ளையடிக்க வராங்க, உஷாரா இருந்துக்கோ, எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னும் போது அவர் கரெக்டாக துப்பாக்கி வச்சு ரெடியா இருப்பார். எய்ஸ் என்ன பண்ணுவான், கதவு திறந்து உள்ள திருடிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தா ராப் வந்து எய்ஸை போட்டு தள்ளுவார். இப்போ எய்ஸ் செத்து போயிட்டான், ஒரு பாம்பு வச்சுவன் காலி. ஸோ அவன் கதை முடிஞ்சிச்சா. ப்ரௌனியை வந்து ஏதாவது பண்ணணும்னு வந்து நினைப்பார், சரி பிளாக்கியை. ஏன்னா பிளாக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுவான், எப்பவுமே வந்து இவன் கூடயே சுற்றிட்டு இருப்பான், ஏர்னஸ்ட் கூட. அண்ட் பிளாக்கி இங்கே ஏற்கனவே ஒரு கேஸில் வேற மாட்டிட்டு இருந்தான். இவன் காரை வந்து திருடுறேன் அப்படின்னு சொல்லி திருடிட்டு போய் அந்த காரை திருடுறதுக்கு இவனே ஒரு ஐடியா தான் கொடுத்து வச்சிருந்தான் ஏர்னஸ்ட். காரை நீ திருடிக்கோ, அது பேரில் இன்சூரன்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி. அது ஏற்கனவே லோக்கல் போலீஸில் ஒரு ஐடியா அது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ பிளாக்கியை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது பிளாக்கி கிட்டே போய் இவர் வந்து பேசுவார், இங்கே பாரு பிளாக்கி, போலீஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயம் தோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாது, ட்ரம்ஸ்டிக் அங்கே நீ போயிரு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்த வந்து கை காமிச்சு விடுவார். ஸோ அங்கே போய் பொழைச்சிக்கோ அப்படின் போது அந்த இடம் வந்து கோட்வேர்டு மாதிரி, அது ஒரு பேங்க்கு. அந்த பேங்க்குள்ளே போய் இவன் வந்து கொள்ளையடிக்கலாம்னு வந்து பார்ப்பான். ஹெயிலு போலீஸ்கிட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், இங்கே திருடனுங்க வருவானுங்கன்னு சொல்லி. திருடிட்டு இவங்க வரலான்னு வந்து நினைக்கும் போது போலீஸ் சுத்து போட்டு வந்து திருடவனுங்க எல்லாரையும் வந்து சுட்டுருவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பிளாக்கியை மட்டும் சுட மாட்டாங்க, அவனை கையும் குலமா பிடிச்சிருவாங்க. அவனை கையும் குலமா பிடிச்சா கூட அதையும் வந்து, அதாவது இந்த கெட்டவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. வாய்ப்பு அவங்க கை மீறி போகும்போது அந்த விஷயத்த அது அவங்களுக்கு சாதகமா வேற மாதிரி எப்படி கொண்டு போகணும்னு வந்து பார்ப்பாங்கல்ல. இப்போ வந்து பிளாக்கி வந்து மாட்டிட்டான். பிளாக்கிக்கு ஒரு லெட்டர் வந்து அனுப்புவார், அது ஒரு வேற விதமான லெட்டர், அது கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. இதுல இருந்து நீ விடுதலை ஆனா நான் சொல்ற விஷயத்த நீ வந்து செய்யணும், உனக்காக நான் இதெல்லாம் வந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு தகவல் வந்து சொல்லுவார். அது என்னன்றதை கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இங்க வந்து போயிட்டு இருக்கோம். போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளாளுக்கு வந்து விசாரணை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. போய் அந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனா வந்து இப்போ எப்படி அந்த பாடியை வந்து பீஸாக ஏன் வெட்டினீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த பாடி எங்களுக்கு வந்து லேட்டாக தான் வந்து கிடச்சிது, தலையை வந்து வெட்ட வேண்டியதாக போச்சு, எதுக்கு புல்லட் அங்கே வந்து இருக்கான்னு வந்து பார்க்க, கிடச்சிதானா கிடைக்கல, புல்லட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் அவ்வளோ வெட்டினேன் உடம்பெல்லாம், தடையும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்க மதத்தை சார்ந்த அந்த ஓசிஏஜில் லீடர் இருப்பார்ல, அவர் போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த டேவிட்டும் ஜேம்ஸும் எஸ்கேப் ஆயிடுவானுங்க அந்த டாக்டர்ஸ். உடனே போலீஸ்னால அங்கேயும் வந்து எதுவும் பண்ண முடியாது. அங்கிள் ஹேல்கிட்டே வந்து போய் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு எல்லா விஷயமும் அப்படின்னு வந்து கேட்க, அவர் ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து அங்கே ஷேவிங் பண்ணிட்டு இருப்பார். அதையும் வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே உங்களை வேற அக்கேஷனில் நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்னா, ஓகே நீங்க வேற டைம்ல எப்படின்னா என்கிட்ட வந்து பேசுங்க, இப்போ என்னால் வந்து ஒழுங்கா பதில் சொல்ல முடியாது, நான் பிஸியா இருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்கிள் ஹேல் வந்து எப்படி பண்ணிப்பாரு. பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கிள் ஹேலுக்கு இன்னொரு டவுட் வேற வரும். இப்போ அவருக்கு என்னன்னா, ஏர்னஸ்ட் வந்து மாட்டிக்க ஸ்டேஜ், ஒருவேளை மாட்டிக்கிட்டு அவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுறான்,
அப்படின்னும் போது இல்லை அவனையே வந்து நம்ம சாவடிக்கிற சூழல் கூட வரலாம். அவன் மாட்டினா நம்மளும் மாட்டுவோம், அவனை காலி பண்ற மாதிரி கூட வரலாம். அப்படின்றதுனால இவர் பைரனை கூப்பிட்டுக்கிட்டு, அதாவது ஏர்னஸ்டோட அண்ணன், அவனை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல போய் அவனை வர சொல்லுவார். ஏர்னஸ்ட்டை வர வச்சு ஹெயில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பத்திரத்தை கொடுப்பாரு, இதுல கையெழுத்து போடு, உனக்கு எதனா நடந்தா கூட அந்த சொத்தை நம்ம குடும்பங்களோட ஆட்சி செய்யணும், அதுக்கான இதுதான் இது, இந்த குடும்பத்துக்கு தான் இந்த காசு வரணும் அப்படின்றக்க கையெழுத்து போடுன்னு வந்து சொல்லுவார். இவன் யோசிப்பான், பைரன் கையெழுத்து போட்டானோ வந்து கேட்பான். அப்போ பைரன் சொல்லுவான் அவன் போட்டிருக்க மாட்டான், அவன் போட்டான்னு வந்து அவங்க அங்கிள் சொல்லுவாரு. ஆனா பைரன் என்ன சொல்லுவானா, நான் போடல, ஏன்னா என் பொண்டாட்டிக்கு உடம்பு எதுவும் சரியில்லாம இல்ல, உன் பொண்டாட்டிக்கு தான் என்ன வேணாலும் நடந்துடலாம் மாதிரி இருக்குல்ல, அதனால நீ போடணும் போது சரின்ட்டு இவனும் கையெழுத்து போட்டுருவான், இவங்க அங்கிள் பேருக்கே போட்டோம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து டாம் ஒயிட் பாப்பாரு, ஒரு மாதிரி மிரர்ல இருந்து சைட்ல வந்து எல்லாத்தையும் நோட்டம் போலீஸ் எல்லாருமே ரவுண்டு கட்டி இப்போ நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. விட்டதுக்கு அப்புறம் போலீஸ், அதாவது ஜான் ஒரு போலீஸ் இருப்பாரு, பிராங்க்னு ஒரு போலீஸ், ராபின்சன், இந்த மாதிரி சில போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களோட வந்து டாம் ஒயிட் நைட் டைம் கேதர் ஆவாங்க. ஒன்னா கேதர் ஆகி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டாம் ஒயிட் சொல்லுவாரு, ஆனா கேஸ் விஷயமா நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு புதிய விட்னஸ் வந்து கிடைச்சது அப்படின்னா, ஆல்வின்னு ஒரு ஆளாம், அந்த வயசானவர், அவர் வந்து விட்னஸா வந்து இருந்திருப்பாரு, அவர் தான் பார்த்துருப்பாரு ஆனு சாவறதுக்கு முன்னாடி நாள் வந்து யார் கூட வந்து இருந்திருக்கான்னா பைரன் கூடயும் கெல்சி கூடயும் தான் வந்து இருந்திருக்கா. அவங்க பத்தின விஷயம் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், ஏன்னா இங்க நிறைய வந்து கையோட் வந்து செத்து போறானுங்க, பிளாக்மெயில் பண்றவங்க, ஏன்னா வெள்ளைக்காரங்க கூட வந்து சாவறாங்க, அவங்க சாவறதுலாம் முக்கியம் இல்லை, ஆனா இந்த இன்னசென்ட் ஓசேஜ் பீப்புளும் வந்து சாவறாங்களா, அது என்னால வந்து ஏத்துக்க முடியல, இந்த விஷயத்த நான் அப்பவே சாட்சியா சொல்லலாம் தான் நினைச்சேன் அப்படின்னு ஆல்வின் சொல்லுவாரு. ஆனா நான் ஏன் சொல்லலைன்னா, என்னுடைய மருமக வந்து என்ன பயமுறுத்தினா, உனக்கு எதனா ஆயிர போதியா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் எனக்கு எதனா ஆனா என்ன ஆவல்னா என்ன, நான் அதனாலதான் இப்பயாவது உண்மையை சொல்லலாம்னு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வின் இந்த உண்மைலாம் என்கிட்ட வந்து சொன்னாரு. ஸோ நம்ம வந்து ஆனா கொலை பண்ணதுல பைரனுக்கும் கெல்சிக்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்கு, அன்னைக்கு நைட் இவங்க தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னும் போது, கெல்சியை பத்தின ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பண்ணியிருக்காரு போல, கெல்சி, அதாவது கெல்சி மாரிசன். ஸோ அவன் தானே வந்து இவனுக்கும் ஃப்ரெண்டு, வார் டைம்லேயே வந்து கூட இருந்தவன், ஏர்னஸ்ட் கூட. ஸோ அவன் வந்து எப்படின்னா, அவன் ஏற்கனவே ஒரு கேத்ரின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வந்து இருந்திருக்கான், ஓசேஜ் பீப்புள் தான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொருத்த பில்லுன்றவன் அவன் ஒரு பொண்டாட்டியை வந்து வச்சுருந்துருக்கான். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும், அந்த பில்லும் அவங்க பொண்டாட்டிக்கும் வந்து டிவோர்ஸ் ஏதோ வந்திருக்கு போல. அதுக்கப்புறம் இவன் கேத்ரினை வந்து விஸ்கிலேயோ பாய்சன் கலந்து அவளை காலி பண்ணிருக்கான். காலி பண்ணி அவ சொத்தை மட்டும் எடுத்தது மட்டும் இல்லாம இப்போ இவங்க ரெண்டு பேரும் வேற கல்யாணம் பண்ணிருக்காங்க, இந்த லேடியும் இவன் கில்சியும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லேடியும் 2 மாசத்துலயே வந்து அவளையும் வந்து சாவடிச்சுட்டு அவளுடைய குழந்தைங்களெல்லாம் வந்து இவன் கூட்டு போயிருக்கான். கூட்டு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்மார்ட்டான லாயர் என்ன பண்ணிருக்காரு, இவனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சிருக்காரு, கண்ணா நீ குழந்தையோட போனா மட்டும் தப்பிச்சிட முடியாது, ஒழுங்கா அதோட இங்க வா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த குழந்தைங்க பேர்ல தான் சொத்தெல்லாம் இருக்கு போல. அந்த குழந்தை இவனுக்கு பிறந்த குழந்தை வந்து கிடையாது, அந்த பொண்ணு அந்த லேடியை கல்யாணம் பண்ணால அவளுடைய குழந்தைங்க. அதுல ஒண்ணு வந்து ஃபுல் பிளட், இன்னொன்னு வந்து ஆஃப் பிளட், கொஞ்சம் கலப்பு இனத்துக்கு அப்படி பிறந்த குழந்தை போல. ஸோ இப்போ அந்த குழந்தைய நீ வந்து ப்ராப்பரா அடாப்ட் பண்ணிக்கிட்டாதான், அந்த குழந்தை உந்துன்ற மாதிரி நீ வந்து தத்தெடுத்தாதான் உன் பேர்ல வரும், சரியா? அப்பவும் அந்த குழந்தை உன்கிட்ட அடாப்டேஷன்ல தான் இருக்கும், அந்த குழந்தை சாவடிச்சாதான், அது இறந்தாதான் அந்த சொத்தெல்லாம் உனக்கு வரும். அப்படின்னும் போது இப்போ நான் என்ன பண்றது, அந்த குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி நான் சாவடிச்சிருட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கெல்சி மாரிஸ் வந்து கேட்பான் அந்த லாயர்கிட்டயே. நான் என்ன பண்றது லாயர், சட்டம் அப்படி சொல்லுது இல்ல, கொன்னாதான் சொத்து பணம் வரும்னா வேற என்ன பண்றது, கொண்டுதானே ஆகணும் அப்படி வந்து இருப்பான். ஸோ இந்த கேஸை அந்த போலீஸ் வந்து ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாரு, கெல்சி எவ்வளோ மோசமானவன், அவன் எப்படி பாய்சன் கலப்பான், எப்படி சாவடிப்பான்ற விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கெல்சியை வேற ஏற்கனவே பிடிச்சிருக்காங்க இந்த போலீஸுமே. அவன் வந்து போஸ்ட் ஏதோ வந்து போடுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து போட பார்ப்பான், அந்த இடத்துல வளைச்சு பிடிச்சி கெல்சி மாரிசன் தானே நீ அப்படின்னு போது அவன் பேரை ஒத்துக்க மாட்டான், உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக உன்னை ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி பாக்குறேன், உன்னுடைய அந்த ஒரு இது இருக்குல்ல, இதை அடையணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யறது அப்படின்னும் போது அதுக்கும் தேங்க்யூ சொல்லுவான் கெல்சி மாரிசன். அந்த ஈவு இறக்கம் கூச்சம் இதெல்லாமே அவனுக்கு வந்து சுத்தமா கிடையாது. அவனை வந்து இப்ப பிடிச்சிட்டாங்க. இந்த போலீஸ் எல்லாமே வந்து ஒன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துல வந்து ரேஞ்ச் எரியும். யார் இதெல்லாம் எரிக்கிறதுன்னு பார்த்தா ஹெயில். ஏன் எரிக்கிறாரு, அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாட்டு பண்ணை இதெல்லாம் வந்து வித்து மாடெல்லாம் வித்துட்டாரு, இப்போ அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து எரிச்சு இதுக்கு பண்ண பாக்குறாரு. அதுக்கு 1 மாசம் முன்னாடி கூட அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்ல போய் இவர் வந்து இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு போல, எதனா அசம்பாவிதம் தான் எனக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே வந்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது சொல்லுவார் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் அங்கேருந்தே பார்த்து, போன மாசம் தான் அந்த ஆள் இன்சூரன்ஸ் பண்ண அப்படின்னா அப்போ உனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னும் போது எல்லா போலீஸும் வந்து அப்போ அங்கிள் ஹேல் வந்து பேருக்கு நல்ல ஒரு மாதிரி காமிச்சுக்கிட்டு பண்ற வேலைலாம் அவரு தான் வந்து பேக்ல ஒரு காயை நான் நகர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவன் வந்து ஏர்னஸ்ட் என்ன பண்ணுவான், மோலிக்கு அவங்க அங்கிள் கொடுத்த இன்ஜெக்ஷனும் வந்து அந்த மெடிசனும் மிக்ஸ் பண்ணுவான்,
இன்சுலினும் வந்து போட்டு அவளை வந்து ரொம்ப பலவீனமாயிருவா. இவன் வந்து அவன் குழந்தையோட வந்து அந்த பூல்ல வந்து விளையாடிட்டு இருப்பான் ஏர்னஸ்ட். போலீஸ் வளைச்சு பிடிச்சி அவனை வந்து இது பண்ணுவாங்க. அவன் அப்பவே சொல்லுவான், என் குழந்தைங்க இருக்கு, என் பொண்டாட்டி இருக்கு, அவனெல்லாம் நான் காப்பாற்றணும், என்ன பிடிக்காதீங்கன்னு சொல்லுவான். அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி அவனை வந்து பிடிச்சி கூட்டின்னு போயிடுவாங்க. கூட்டின்னு போய் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு பேசிக்லேருந்து எல்லாத்தையும் விசாரிக்க பார்ப்பாங்க. ஏன்னா இதே அந்த டாம் ஒயிட்ன்ற அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆட்கள் ஜான் அப்படின்ற ஒரு போலீஸ், அப்புறம் இன்னொருத்தங்கெல்லாம் வந்து ஹென்ரி கிராமர் இருக்கான்ல, அவனுடைய ஸ்பாட்டுக்கு வந்து போக பார்ப்பாங்க. அங்கே போனால் ஹென்ரி கிராமரே இருக்க மாட்டான், இன்னொரு ஆள் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. எங்க உங்க ஆள் அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை நேற்று தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹென்ரி கிராமரே வேற போட்டு தள்ளிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு டல்லா இருந்திருக்காரு, கார் ஆக்சிடென்ட்டா போய் மரத்துல வந்து மோதி அவர் வந்து செத்து போயிருக்காரு. அவருடைய சாவும் கொஞ்சம் வினோதமா ஒரு சந்தேகத்துக்குரிய வகையில தான் இருக்கு. மேபி அது வந்து ஹேல் கூட வந்து சாவடிச்சிருக்கலாம். ஸோ அவனும் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல எதனா ப்ராப்ளம் இருக்கும். அவன் வந்து இப்போ எல்லாம் போயாச்சு. ஜானையும் வந்து இவங்க போலீஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஜான் எப்படின்னா, அவனுக்கு 6 குழந்தைங்க. 6 குழந்தைங்களோட அவன் வீட்டில் வந்து தனியா இருக்கலாம்னு வந்து பார்க்க அவனையும் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜானை பிடிச்சாச்சு, ஏர்னஸ்ட்டை பிடிச்சாச்சு, ஏற்கனவே பிளாக்கியை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க பேங்க்ல திருடணும்னு நினைக்கும் போது ஏஸ் வந்து காலி ஆயிட்டான், அவன் வந்து விட்டுருங்க. கெல்சி மாரிசனையும் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. வெளியில இருக்கிறது வந்து பார்த்தா அங்கிள் ஹெயில் மட்டும் தான் அவர் வந்து தனியா இருக்காரு. பைரன் வந்து அவன் கணக்கிலே இல்லை, அவன் வந்து ஒரு மாதிரி இருக்கான். ஸோ இப்போ பிடிச்சிருக்காங்க. இவனுடைய பொண்டாட்டி, ஏர்னஸ்டுடைய பொண்டாட்டி வந்து உயிருக்கு போராடிட்டு ஒரு மாதிரி கஷ்டத்துல தான் வந்திருப்பா. அவளையும் ரெஸ்கியூ பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவள் உடம்புல மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ணி ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் நடக்கிறது, இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்து அவர் ரிகவர் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ், அதாவது பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். உட்கார வச்சு ஏர்னஸ்ட்டை கேள்வி கேட்பாங்க. உன் பொண்டாட்டி வந்து என்ன நீ பண்ணிட்டு இருக்க, அது இருக்கட்டும், பிளாக்கி கிட்ட நீ வந்து டீல் பேசுனது உண்மை இல்லையா? உன் காரை வந்து அவன் திருடி போட்டோம், அவன் திருடினா அவன் கார் உனக்கு வந்து அவனுக்கு கிடைக்கும், அவன் அந்த கார் பேர்ல இன்சூரன்ஸ் வச்சு அந்த பணத்தை நீ சம்பாதிக்கலாம், டீல் பேசுறது உண்மையா இல்லையா? அப்படியெல்லாம் நான் வந்து பேசலையே. அப்போ என்னதான் நடந்துச்சுன்னா, அவன் எனக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு எனக்கு முன்னாடியே வந்து பிளாக்கி வந்து தெரியும், என் கார் மேலே அவனுக்கு ஒரு கண்ணு, சரி அவன் வந்து ஓட்டிட்டு போட்டோமே அப்படின்னு நான் தான் வந்து கடனை அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ஓ அப்படியா, அப்படித்தான் அப்படின்னு வந்து இவன் வந்து சொல்லுவான். அதுல எதுனா தப்பு இருக்கான்னு வந்து கேட்க, சரி இதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் வருவாரு, அவர்கிட்டயே நீ இந்த விஷயத்த பேசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் வந்து பார்க்க பிளாக்கியே வந்து எதிரில் உட்கார வைப்பாங்க. ஹே பிளாக்கி நீயாடா, எப்படா மாட்டின, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டேன் ஏர்னஸ்ட் வந்து கேட்பான். போலீஸும் வந்து ஒதுங்கி போயிடுவாங்க. ஏர்னஸ்ட் பிளாக்கி 2 பேரும் உட்காந்து ஒன் வந்து பேசுவாங்க. பேசும்போது அவன் வந்து கேட்பான், ஏண்டா எனக்கு வந்து $1.50 தானடா கொடுத்த செஞ்ச வேலைக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான். இல்லடா $20 நான் வந்து கொடுக்குறேன்னு வந்து கொடுத்தனேடா அப்படின்னா, இல்லை நீ $1.50 தான் வந்து எனக்கு வந்து கொடுத்த, அதுக்காக நீ வந்து எல்லா உண்மையும் வந்து இங்க வந்து சொல்லிடுவியாடா. ஏற்கனவே ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கு போல, அதுல வந்து இவன் பேசின காசு வந்து கொடுக்கல. யாரு, நம்ம ஏர்னஸ்ட். அதுதான் பிளாக்கி வந்து அங்க மென்ஷன் பண்ணுவான். பண்ணிட்டு உன் அங்கிள்னால தான் நானே மாட்டிங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன், என் அங்கிள் நம்மளெல்லாம் காப்பாற்ற தான்டா பார்ப்பாரு அப்படின்னு கேட்டா, காப்பாத்தெல்லாம் பார்க்கல, உன்னையும் இங்க உட்கார வச்சுதே அவன் தான். நான் ஏற்கனவே ஜெயிலில் இருந்தவன் தான், ஜெயில் எவ்வளோ கஷ்டமானதுன்னு எனக்கு வந்து தெரியும், அந்த வேதனைலாம் உன்னால தாங்கிக்க முடியாது, ஸோ பேசாம நீயும் வந்து அப்ரூவல் ஆயிரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போலீஸ் கிட்ட, நீ சொல்லி தான் இதெல்லாம் வந்து நான் பண்ணேன்ட்டு, அதே மாதிரி நீயும் வந்து உன் அங்கிளை பத்தி சொல்லி பொழைச்சிக்கு போற வழியை பாடுற அப்படின்னு சொல்லி அவனும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். சரின்ட்டு ஏர்னஸ்ட் வந்து கேட்டுப்பான். இப்போ இவன் ஜானை பிடிச்சி வச்சு, ஜான் ராம்ஸை பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவங்ககிட்டயும் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, நீ தான் வந்து ஹென்ரி ரோவனை வந்து சாவடிச்சியா அப்படின்னு கேட்க, அப்படி யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவன் சொல்ல, எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. யார் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஏர்னஸ்ட் எல்லாத்தையும் காமிச்ச உடனே, சரி நீங்க பென்சில் பேப்பர்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் எல்லாம் யாருன்றத கொடுத்துறேன், நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துறேன் அப்படின்னு அவனும் ஒத்துப்பான். ஸோ இப்போ எல்லாமே வந்து இவருக்கு அகேன்ஸ்டா இருக்கு, கிங் ஹெயிலுக்கு, அதாவது அங்கிள் ஹெயிலுக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படி நல்ல புள்ள மாதிரி போய் அங்க இருக்கிற ஷெரீஃப் கிட்ட என்ன கைது பண்ணுங்கன்னு வந்து சொல்லுவாரு. உங்களை எப்படி நாங்க கைது பண்றது, அவங்க எல்லாம் ஒரே கேங் தான், எல்லாம் திருட்டு பசங்க தான், உங்களை எதுக்கு நாங்க கைது பண்றதுன்னு கேட்டா, கைது பண்ணுப்பா, நான் தான் ஏதோ தப்பு பண்ணேன்னு வந்து வெளியில வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரையும் கைது பண்ணிப்பாங்க. அவரே சரண்டர் அடைகிற மாதிரி அடைஞ்சிருவாரு, கைது பண்ணி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு ஏர்னஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்லயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இவன் கைசர் இருக்கான்ல, சரி கெல்சி மாரிசன் கிட்டயும் வந்து விசாரணை வந்து போலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படி கொலை நடந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் அவன் வந்து அப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். இதனாலதான் பண்ணேன், நாங்க தான் ஆனை வந்து கொன்னோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை மாதிரி அவன் வந்து சொல்லுவான். சொன்னாலும் போலீஸ் என்ன பண்ண மாட்டாங்க,
ஏர்னஸ்ட்டை வந்து எடுத்த உடனே வந்து சிறையிலையோ இல்லை வந்து ஜெயிலையோ, அதாவது ஜட்ஜ் கிட்டயோ வந்து கொண்டு போக மாட்டாங்க. கேட்பான், எதுக்கு என்ன வந்து கொண்டு போக மாட்டீங்கன்னா, இல்லை நீ அங்கே போனால் உன்னை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க, உன் மேலே நாங்கள் கேஸ் எதுவும் போடல, போலீஸ் சொல்லுவாங்க ஏர்னஸ்ட் கிட்ட, உன்னை வந்து 2 மாதம் அங்கிள் கண்ணில் படாத மாதிரி நாங்கள் வந்து பதுக்கி வைக்கிறோம். டேரெக்டாக என்னைக்கு அந்த ஜட்மெண்ட் அவங்க போலீஸ் கோர்ட்டில் போனோமோ அன்னைக்கு நீ வந்து டேரெக்டாக வந்தால் போதும், நீ சாட்சியாக விட்னஸாக இருக்க, அதனால உன் மேலே நாங்கள் கேஸ் போடல, நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் அங்கிள் மேலே பழிய போட்டு தப்பிச்சு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் வந்து ஓகேன்னு ஒத்துப்பான். கரெக்டாக அந்த கேஸ் வந்து நடக்கிற அன்னைக்கு வந்து இவர் அங்கிள் ஹேல உட்கார வைப்பாங்க, மற்ற ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க, ஓசேஜ் பீப்புள் இருப்பாங்க, இவனுடைய ஒய்ஃப் மோலி எல்லாம் கூட வந்திருப்பா. அந்த போலீஸ் டாம் ஒயிட்டே வந்து சொல்லுவார் ஏர்னஸ்ட் கிட்ட, பாதை ரொம்ப குறுகுனது, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து சின்ன ஒரு வழி தான், இதில் நீ அப்படி தப்பி போகலாம் இப்படி தப்பி போகலாம் அப்படின்னு தப்பிச்செல்லாம் போக முடியாது, நாங்கள் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கணும் தான் அது அந்த ஆங்கிள் வந்து அவர் சொல்லுவார். இவனும் அங்கே போய் உட்காருவான். உட்காந்த உடனே அவன் பேச ஆரம்பிப்பான். அதுக்குள்ளே ஏர்னஸ்ட் பேச விடாம அங்கிள் ஹெயிலுடைய வழக்கறிஞர் ஹாமில்டன் அவர் எந்திரிச்சு அவர் வந்து சொல்லுவார், என்னுடைய கட்சிக்காரர் வந்து இவர் தான், இவர்கிட்ட நான் வந்து பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு எதிர்த்தரப்பு ஆட்கள் அந்த லாயர் என்ன சொல்லுவார்னா, அது எப்படி குற்றம் சாட்டப்பட்டது அங்கிள் ஹெயில், அதாவது கிங் ஹெயில், அவருக்கும் நீங்க தான் வாதாடுறீங்க, இவன் சாட்சி பண்ண போறான், சாட்சிக்கும் நீங்க தான் வாதாடுறது, அது எப்படி பாசிபிள், அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை, இவரான இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னும் போது ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா, இவரை கேட்பாரு ஏர்னஸ்ட் கிட்ட, உனக்கு அவர் லாயர் அப்படின்னு வந்து கேட்க, அவர் யாருன்னு எனக்கு வந்து தெரியாது, ஆனா அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி கலவரமாயிரும். என்னது இது ஒரே குழப்பமா இருக்கு, சரி ஓகே அப்புறம் இதை பத்தி நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. இவனை பெயிலுக்கு வந்து இவனுடைய ஒய்ஃபு, அதாவது மோலி வந்து என்ன பண்ணுவா, ஏர்னஸ்ட்டை வந்து பெயில் எடுப்பா. மோலி கூடவே இவனுடைய அண்ணன் பைரன் வந்து இருப்பான். இருந்த உடனே அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவா, உங்களை என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூப்பிட்டுப்பா. அவன் உடம்பெல்லாம் இப்போ கொஞ்சம் தேறி இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் கூட வந்து அவன் நம்பிட்டு தான் இருக்கா. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறமே என்ன ஆகும், அவங்க ஹஸ்பண்டை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். பைரனை கூட்டு போனது அங்க வந்து இவங்களுடைய அங்கிள் இருக்காருல்ல, அவரு அங்க இருக்க மாட்டாரு, அவர் ஏற்கனவே பிடிச்சி அங்க வந்து கஸ்டடியில தான் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இவனை மட்டும் தான் பெயில்ல வந்து இப்ப வெளில வந்திருக்கான். வெளில வந்ததே ஹாமில்டன் இருக்காருல்ல லாயரு, அவர்கிட்ட வந்து அவர் ஏற்கனவே சொன்னாரு, என் கட்சிக்காரர்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, 2 மாசமா கண்ணிலே அவனை காமிக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்க இருக்கிற பிக் பீப்புள் எல்லாம் வந்து கேதர் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க அங்கிளோட ஒய்ஃபு, அப்புறம் இவனுடைய கசின், அதாவது ஏர்னஸ்டோட கசினு, அங்க இருக்கிற ஷெரீஃப், ப்ரீஸ்டா இருக்கட்டும், இவங்க டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. இருந்த உடனே அவர் வந்து கேட்பாரு, நீ போய் அவங்களுக்கு போலீஸ்க்கு சப்போர்ட்டா போய் அவங்க அங்கிளுக்கு அகேன்ஸ்டா பேசணும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் தப்புடா, அவங்க அங்கிள் எதனா பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னஸ்டுடைய, அதாவது அங்கிள் ஹெயிலுடைய ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து புலம்புவாங்க. லாயரும் வந்து சொல்லுவார் ஹாமில்டனை, நீ போலீஸ் சொல்றாங்களேன்னு வந்து டெஸ்டிஃபை பண்ற, அதாவது சாட்சி பண்ணணும் அப்படின்னு வந்து நீ இருக்கியே, அது கரெக்டா, அது வந்து தூக்கு கயிறுக்கு சமம், அதுவும் உன் கழுத்தை நீயே சுருக்கிக்கிறது சமம், உன் அங்கிள் மாட்டினாருன்னா நீயும் மாட்டுவேன், நீயும் உடனதான்ற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதனால நீ என்ன சொல்லணும்னா நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவாரு, போலீஸ் என்ன அடிச்சாங்க, அடிச்சதுனால தான் நான் வந்து அவங்களுக்கு ஆதரவா நான் சொல்றேன்னு வந்து இருந்தேன், ஆனா என் அங்கிள் எதுவும் பண்ணல, நாங்க எதுவுமே பண்ணல, நிரபராதின்னு வந்து இது பண்ணேன், மீதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன அடிக்கவே இல்லையே, அடிச்சாங்கடா, அடிச்சாங்க, அப்போ போலீஸ் என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க, ஆமா அடிச்சாங்க, அடிச்சதுனால தான் அப்படி இருந்தேன் அப்படின்னு வந்து இவனு வந்து ஒத்துப்பான். ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நைட் டைம் இவன் ஒய்ஃப் கூட வந்திருப்பான் மோலி கிட்ட. மோலி வந்து கொஞ்சம் டல்லா தான் வந்திருப்பா. அவன் வந்து அவங்க ஹஸ்பண்டே வந்து பாப்பா. அவன் சொல்லுவான், இந்த போலீஸு அவங்க என்ன அடிச்சாங்க, அதனால தான் நான் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, நாங்கெல்லாம் இன்னசென்ட், நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா, எங்களெல்லாம் வந்து இப்படி எல்லாம் வந்து பாக்குறாங்களே அப்படின்னு வந்து இவன் வந்து சொல்லுவான். அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவான்னா, போலீஸ் வந்து இப்போ ஜட்ஜ் கிட்ட கூட்டு போறதுக்கு வந்து ரெடியா வந்துருப்பாங்க, டாம் ஒயிட் எல்லாம். அவங்ககிட்டயே போய் சொல்லுவான், ஏர்னஸ்ட், நான் வந்து உங்களுக்கு ஆதரவெல்லாம் போய் எங்க சொல்ல போறது இல்லை, நான் வந்து என் அங்கிளுக்கு சப்போர்ட் தான் வந்து சொல்ல போறேன், நீங்க நாங்கள் அடிச்சிங்கன்னு தான் நான் சொல்ல போறேன்னு வந்து சொல்ல, அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் ஒன்று எதுக்கு நாங்கள் விட்டு வைக்கணும், நீ வந்து உன் மேலே கேஸை போட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸையும் உன் மேலே போட்டு, அதாவது ஆன் செத்துது இல்லை மற்றவங்க செத்துது, ரீட்டா, பில் ஸ்மித் இவங்கெல்லாம் செத்ததுக்கு நீ தான் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் நான் கைது பண்றேன்னு சொல்லி அவன் கையில விலங்கு மாட்டி கூட்டு போயிடுவாங்க. அவன் போறதுக்கு முன்னாடி அவன் ஒய்ஃப் வேற கேட்பா, நீங்க எப்போ திரும்பி வருவீங்க அப்படின்னா, நான் 2 நாளா வந்துடுவேன், சரி நீங்க போற பாதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவ சொல்லுவான். அதாவது அது ஒரு அருமையான ஒரு டைலாக். ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ண போறோம், பண்ணாலும் நம்ம திரும்பி வர்றதுக்கு நமக்கு தெரியணும், அப்படி திரும்ப வர முடியாதுன்னு போது அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுல்ல. ஆனா இவன் அதை செஞ்சிருவான். போலீஸ் கிட்ட வந்து போலீஸ்க்கு சப்போர்ட் இல்லாமல் அவங்க அங்கிளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் இப்போ வந்து அவன் மேலேயும் கேஸ் போட்டு அவங்க அங்கிள் எங்கே ஜெயிலில் இருக்காரோ அதே மாதிரி அவனையும் வந்து பிடிச்சி போட்டுருவாங்க. போட்ட உடனே வாதாடுவாங்க.
கேஸு. வாதாடும் போது என்ன ஆகும், கெல்சி மாரிசன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்க. கெல்சி மாரிசன் என்ன பண்ணு அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆன் விஷயத்துல வந்து ஆனு பைரன் வந்து என்ன பண்ணிருக்கான், ஆனை வந்து பிடிச்சிட்டு போயிருக்கான் அந்த பள்ளத்தாக்குக்கு. பிடிச்சிட்டு போனோன்னு இவனும் வந்து கூடவே போட்டிருக்கான் கெல்சி மாரிசனை. போய் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சுட்டோம், அவளை வந்து பைரன் வந்து பிடிச்சிக்கிட்டான், நான் வந்து துப்பாக்கியில பட்டுன்னு வந்து அவனை சுட்டேன். சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு வந்து ஜட்ஜ் வந்து கேட்பாரு. மோலி எல்லாமே அதை வந்து பார்த்துட்டு இருப்பா. இவன் அங்கே வந்து கெல்சி மாரிசன் நடந்த விஷயத்த வந்து சொல்லுவான், ஆனை எப்படி சாவடிச்சாங்கன்னு. சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, பைரன் வந்து அவங்க அங்கிள் வீட்டுக்கு வந்து போய் அங்கே தூங்க போயிட்டானா. நீ எங்கடா, சாரி பைரன் அங்கே போல, இவன் வந்து அங்கே போயிருக்கான் கெல்சி மாரிசன் ஹெயிலோட வீட்டுக்கு வந்து போயிருக்கான். இவன் பைரன் எங்க போயிருக்கான்னு பார்த்தா மோலியோட வீட்டுக்கு போயிருக்கான். யாரு, மோலியோட அக்காவை சாவடிக்கிறதுக்கு உடந்தையா இருந்துட்டு அவன் அங்கேயே போய் அவங்க வீட்டு ஹாலில் ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அதில் வந்து படுத்துருப்பான். மோலி அவங்க புருஷன் கூட தானே படுத்துட்டு இருக்கணும். அவன் என்ன பண்ணுவா, அவங்களுடைய புருஷன் அண்ணன் அவர் அங்கே ஹாலில் படுத்திருக்காருன்னு அந்த இன்னசென்ட்டான ஒரு குழந்தை, அந்த பொண்ணு மோலி என்ன பண்ணுவா, போய் அவர் போர்வை போத்தாம படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி அவருக்கு போர்வையும் போட்டு தலைகாணியும் வேற வச்சுட்டு அப்படியே வந்து வருவா. அந்த சீன்ல ரொம்ப எமோஷனா இருக்கும். அவ்வளோ வெள்ளந்தியா இருந்திருக்காங்க அந்த மக்கள். அவன் அங்க வந்திருப்பா. இதெல்லாம் அவன் நினைச்சு பாப்பா. அன்னைக்கு கொலையை பண்ணிட்டு தான் வந்து இவன் இங்க வந்து படுத்திருக்கான் அப்படின்றத வந்து மோலி நினைச்சு பாப்பா. கொஞ்சம் கண்ணீர் வரும் அவளுக்கு. ஆனா எதுவுமே வந்து அவளால சொல்ல முடியாது, அமைதியா வந்து இதெல்லாம் இருப்பா. ஜட்ஜே வந்து கலாய்ப்பாரு, எதுக்கு அந்த இடத்த சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க அடிக்கடிக்கு போவோம். அடிக்கடிக்கு நீங்க எதுக்கு போவீங்க, ஏன்னா நிறைய கொலை பண்ணிருக்கானா அப்படின்றதுக்காக அவங்க வந்து கேட்பாங்க. இல்ல அங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அதுக்குதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவான். அது சிரிச்சாலும் அவங்க அது கேட்கறதுலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ கெல்சி மாரிசனை வந்து இது பண்ணுவாங்க. பண்ணிட்ட உடனே டாம் ஒயிட் என்ன பண்ணுவாருன்னா, ஜெயிலில் இருக்கிற ஏர்னஸ்ட் கிட்ட வந்து தகவல் சொல்லுவார், உங்க குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பதறி போயிடுவான். ஏன்னா இவனுக்கு 3 குழந்தை இல்லை, அது எந்த குழந்தை, முதல் குழந்தையா இல்லை கௌபாயா, இவர் ஆசையை வச்சிருந்த அந்த பையனா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை 3வது குழந்தைன்னு தான் நினைக்கிறேன், பேர் தெரில, ஒன் வித் ஊப்பிங் காஃப், அதாவது அந்த இரும்பிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த ஊப்பிங் காஃப், அதுல இறந்து போன குழந்தை அப்படின்னும் போது 3வது குழந்தை மோலி ஏற்கனவே அவங்க பிரதர் கிட்ட வளர்க்கணும்னு சொல்லி அங்கே விட்டு வச்சிருந்தால அந்த குழந்தை இறந்து போயிடுச்சான். அதை கேட்டோன்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த குழந்தையோட இறுதி சடங்குக்கெல்லாம் இவன் வந்து போவான். இவன் போகும்போதே கூட அவனுடைய அங்கிள் வந்து சொல்லுவார், ஐயோ கடவுளே, சரி ஓகே என்ன பண்ணுறது, எனக்கும் தான் பிடிக்கும், கடவுளுக்கு தேவைன்னு சொல்லி அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஆங்கிள் தான் அவர் வந்து இருப்பார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹெயில் வந்து சொல்லுவாரு. ஏர்னஸ்ட் வந்து போவான். அவன் ஒய்ஃப் அந்த இறுதி சடங்கு அப்போ மோலி ஒரு வாரத்தை கூட இந்த வாட்டி இவங்கிட்ட பேச மாட்டான் ஏர்னஸ்ட் கிட்ட. அதுவே அவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும், நம்ம தப்பு பண்றோம், நம்ம எதுக்கு, ஏன்னா அவங்க ஒய்ஃப் இந்த குடும்பத்துல இவன் குழந்தைய வந்து இறக்குதுன்னும் போது புத்திர சோகத்துல அவன் வந்து உணர்வான், நம்ம பாவம் பண்ணதுக்கு தான் இப்ப நம்ம ஒரு குழந்தைய வந்து பலியா விட்டுருக்கோம், நம்ம இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அங்கிளை காப்பாத்தி என்ன பண்ண போறோம். நான் அவங்க அங்கிள் கிட்டே போய் சொல்லுவான், நான் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த வாட்டி நான் சொல்லதான் போறேன் அப்படின்னும் போது, யாரும் இதை நம்ப மாட்டாங்க, நீ எதுக்கு, சின்னதா இப்போ வந்து ஏதோ நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாள் தான் இதை வந்து எல்லாம் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க, அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த ஜனங்களுக்காக நான் நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன், ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கேன், கோயில் அது நிறைய விஷயம் நான் செஞ்சிருக்கேன், அவங்க என்னை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து வெறுத்துற மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நீ எப்படியா பட்டவங்கன்றதை நான் எல்லாத்தையும் வந்து சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடுத்த நாளே போய் கோர்ட்ல இருக்கும்போது ஜட்ஜ் வந்து கேட்பாரு, லாயரும் கேட்பாங்க, யார் சொல்லி இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா, என் அங்கிள் சொல்லி தான் நான் வந்து அவர் குழந்தையா வந்து இருந்தேன் அப்படின்னு வந்து, உங்க அங்கிள் எங்க இருக்காங்க, இதுல கை காமிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி வில்லியம் கிங் ஹேல வந்து கை காமிப்பான். அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் தான் எல்லாம் பண்ணாருன்னும் போது எல்லாரும் அங்க வந்து ஒரு மாதிரி ஆரவாரம் ஆவாங்க, கோவத்துல இருப்பாங்க. சரி ஓகே, உன் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா சாவடிச்சா உனக்கு இந்த சொத்து வந்துரும்னு சொல்லி தான் அவளை நீ கல்யாணம் பண்ணியா அப்படின்னும் போது, இல்லை அவளை நான் லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணேன். எப்போ அப்படின்னு கேட்கும்போது, நான் கேப் டிரைவரா இருக்கும்போதே அவன் மேல லவ் இருந்துச்சு, அதனால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு வந்து அவன் சொல்ல, மோலி இதை மட்டும் கவனிச்சுப்பான். இவன் இதெல்லாம் சொல்லிட்டு போய் உட்காந்துப்பான். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மோலி போய் அவன்கிட்ட வந்து பேச போவான். போயிட்டு என்ன கேட்பானா, இவன் சொல்லுவான், நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்னை பத்தி எதனா கேட்டாங்களா அப்படின்னு கேட்டா, கேட்குறாங்க. டாம் அது கௌபாய் கேட்டானா அப்படின்னு வந்து கேட்பான். அவன் கேட்டான். ஏன் எலிசபெத் கூட உங்களை பத்தி கேட்டா, பட் அவங்களுக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் புரியுதா அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புரியல அப்படின்னு வந்து அவ சொல்லுவா மோலி. சொல்லிட்டு, என்கிட்ட நீங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா, ஏன்னா இப்போதான் அவன் வந்து எல்லாத்தையும் உண்மையை வெளியில சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான்ல. அவங்க பொண்டாட்டி இப்போ வந்து கேட்பா, எல்லா உண்மையும் நீ சொல்லிட்டியா அப்படின்னு வந்து கேட்பா. நான் எல்லாத்தையும் வந்து பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்ல, ஆனா அவன் வந்து சொன்னான்ல உண்மையை தான் வந்து பேசினேன்னு சொல்லி, அவங்க பொண்டாட்டி மேலேயும் லவ்ல தான் அவளை வந்து கல்யாணம் பண்ணன்ற ஆங்கில தானே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கான். அப்போ அவன் வந்து ஒரு கேள்வி கேட்பா மோலி ஏர்னஸ்ட்டை பார்த்துட்டு, எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டல, அதோட ஏதோ மிக்ஸ் பண்ணி என்னத்தை தான் போட்டேன் அப்படின்னு வந்து கேட்பா.
கேட்டால் அவனுக்கு உண்மையாகவே அது வந்து அவள் சாகடிக்கும், அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்க அங்கிள் சொன்னாருன்னு சொல்லி அவன் லவ்வையும் மீறி அவளை காலி பண்ணணும் தானே அந்த வேலையை வந்து செஞ்சான். அதுவும் ஒரு துரோகம் தானே. அவள் இப்போ அதை கேட்பா, அது என்ன போட்ட அப்படின்னு கேட்டால் இப்போ உண்மையை சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது ஆக்சுவலாக உண்மையாகவே இன்சுலின் தான் போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே அவன் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச மாட்டான், அவனை விட்டு போயிடுவான். இதோட இந்த படத்தை முடியும் போது எப்படி இதை ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னா, ரேடியோ ப்ராட்காஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணும்போது அது மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி சவுண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரணுன்றதுக்காக இப்போ ஜெயில் கதவுகளில் இவங்களை போட்டு சிறையில் அடைச்சாங்க அப்படின்னும் போது ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஜெயில் அப்படி மூடுற சவுண்டு இந்த மாதிரிலாம் வந்து விஷுவலைஸாக காமிப்பாங்க. எப்படின்னா இந்த கேஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இவர் அங்கிள் ஹெயில் இருக்கார்ல, வில்லியம் கிங் ஹெயில், ஸோ அவரை பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டாங்க, ஆயுள் தண்டனை வந்து கொடுத்தாங்க. இந்த தண்டனை வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 1947 அவருக்கு விடுதலை வேற பண்ணாங்க. அவர் நன்னடத்தை காரணமாக அவரை வந்து விடுதலை பண்ணதான் வந்து சொல்றாங்க. ஆனால் அந்த ஓசேஜ் இனத்தோட லீடர் வந்து என்ன சொல்லுவார், இவன் காசு கொடுத்து தான் வெளில வந்திருப்பான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஓசேஜோட அந்த நிலத்துக்குள்ளேயே அவர் வந்து காலடி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ இவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அங்கங்கே போயிட்டு தான் வந்து வந்துட்டு இருக்காரு. தன்னுடைய 87வது வயசுல இவர் வந்து நர்சிங் ஹோம்ல இவர் இறந்து போனாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து எல்லாமே ப்ராட்காஸ்டர்ஸா ரேடியோவில் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. பைரனுக்கு வந்து ஹேங்கிங் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 4-5 ஜூரிஸ் இருக்காங்கன்னா ஹேங்கிங் ஜூரி, அதுல ஒரு 4 ஜூரி வந்து இவன் குற்றமற்றவன், இன்னும் 4 ஜூரி வந்து இவன் குற்றம் செஞ்சவன் அப்படின்னு வந்து சொன்னா அது வந்து கரெக்டானதாகாது. மெஜாரிட்டி எது சொல்றாங்களோ அவங்க பக்கம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த மாதிரி இவனுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்ற ஆட்கள்ல இன்னும் ஒரு கன்ஃபியூஷனே இருந்துச்சு. இவன் வந்து தப்பு பண்ணா அப்படின்னு பைரன் மேல எக்ஸாக்டா சொல்ல முடியலன்றதுனாலே அவனை வந்து எந்த தண்டனையும் கொடுக்காம விடுதலை பண்ணிருக்காங்க பைரனுக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் டேவிட் ஷானா இருக்கட்டும், ஜேம்ஸ் ஷானா இருக்கட்டும், அவங்க மேலேயும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால அவங்களையும் எதுவும் பனிஷ்மெண்ட் வந்து பண்ணல. பட் ஏர்னஸ்ட்டை வந்து பிடிச்சி அவனுக்கும் ஒரு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் விடுதலாகி அந்த ஜெயிலில் இருக்கும்போது கூட வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, பொண்டாட்டியை வந்து சொத்துக்காக சாவடிச்சு வந்தானடா நீ அப்படின்னு வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஆடியோவில் வந்து அந்த ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் விடுதலை ஆனதுக்கப்புறம் இவனுடைய பிரதர் கூடவே வந்து அவன் இருந்து அந்த ஓசேஜ் இருந்த பீப்புள் அங்கேயே வந்து இவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய எஞ்சிய காலத்தில் இவனுடைய ஒய்ஃப் மோலி இருக்கார்ல, மோலி ஏர்னஸ்ட்டை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜான் கோப் அப்படின்றவன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு 1937 அவளும் வந்து இறந்து போயிருக்கா. தன்னுடைய 50வது வயசுல அவள் இறந்து போயிருக்கா. அவள் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்ரி சொல்லுவாங்கல்ல, அவள் இறந்த அந்த நியூஸை வந்து நியூஸ் பேப்பர்ல போடும்போது கூட ஏன்னா அவள் இறந்ததுக்கு அப்புறம் அவளை வந்து அவங்க அம்மா, அவருடைய சிஸ்டர்ஸு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களை எங்கே புதைச்சாங்களோ அந்த இடத்துல தான் அவளை வந்து புதைச்சாங்க. அந்த நியூஸ்ல எப்படி வந்து போட்டிருக்காங்கன்னா 50 வயசுலேயே வந்து இறந்து போனா மோலி காப் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த கொலைகாரர்களுடைய பேர் அதில் போடல அப்படின்னு வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த அவ்வளோதான். அது எல்லாமே ஒரு கட்டத்தில் ஒரு டாக்காக இருந்திருக்கு, அதோட நிறுத்திக்கிட்டு அப்படியே வந்து போயிருக்கு. அண்ட் இந்த எஃபிஐன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக தான் இருந்துச்சு. இந்த கேஸ்ல தான் வந்து அந்த பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1908வது வருஷத்துல ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்த எஃபிஐன்ற பேர் மாறுறதுக்கான முக்கியமான காரணமாகவும் இது வந்து இருந்துச்சு. இது ஒரு நோட்டபுளான ஒரு கேஸ். விஷுவல்ல என்ன காமிப்பாங்கன்னா, அவளுடைய ஆர்பிட்ரியில அவளுடைய பேர் இப்படி போட்டு அந்த கொலைகாரனுடைய பேர் கூட மென்ஷன் பண்ணல, வெறும் இவன் வந்து இறந்தா 50 வயசுல அப்படின்னு மட்டும் தான் போட்டிருந்தது வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த காலத்துல அதே ஓசேஜ் மக்கள் என்ன பண்றாங்க, ட்ரம் எல்லாம் வச்சு எல்லாம் கலர்ஃபுல்லா வந்து ஒரு பூக்கள் மாதிரி உட்காந்து மோளெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மொழியை வந்து இன்னும் ஒரு பாட்டா வந்து பாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுடைய உடை நாகரிகம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி லைட்டா வந்து மாறி இருக்கும். ஆனா அவங்க இன்னசென்ட்டா பாட்டை வந்து இப்பவும் பாடிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த பூர்வக்குடி மக்கள் அவங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து அப்படியே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளார் மூன், அந்த இனத்தை கொண்ட கொலைகாரர்களை பத்தின கதை அது. இந்த கதை நான் சிங்கிள் டேக்ல நரேட் பண்ணேன், கன்வின்சிங்கா நரேட் பண்ண நினைக்கிறேன். நிறைய நேம்ஸ் ஏதோ நான் பண்ண நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், அந்த கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்க. மீண்டும் ஒரு ஸ்டோரியில சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.